buying sarees. விற்கிறது விலைகளையும் தேவன் நேசிக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இந்த அருமையான இந்த சாயங்கால நேரத்தில் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு பரம தகப்பன், நமக்கு ஒரே ஒரு மூத்த சகோதரன். நான் சொல்ற எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் ஒருத்தர் பரம தகப்பன், பிதாவாகிய தேவன், நமக்கு மூத்த சகோதரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். விசேஷமாக இந்த நேரத்தில் நம்ம ஒரு 5 நிமிடம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம 5 நிமிடம் ஒரு பாடலை பாடி அப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். எல்லாரும் கண்களுபடி அப்படி இருக்கிற இடத்துல இருந்துச்சு நினைக்கலாம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே உம்மை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா உமக்கு துதிகள் உண்டாகட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே இந்த மாலை நேரத்தில் இப்படிப்பட்ட கிருபைகளை உம்மை கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடமே பாடவும் உம்மை ஆராதிக்கவும் தந்த சந்தர்ப்பத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி இயேசுவுக்கு, எல்லா புகழ் இயேசுவுக்கு, எல்லா கனம் இயேசுவுக்கு, எல்லா மேன்மை இயேசுவுக்கு, எல்லா ஸ்தோத்திர பலிகள் ஆராதனை பலிகள் இயேசு ஒருவருக்கு. இயேசுவின் மூலம் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். இன்றைக்கு மீதியான நேரத்தை ஒரு 10 நிமிடம் ஒரு சொற்ப ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையை ஒரு 10 நிமிடம் அந்த இடத்துல பேசுவாங்க. பின்பு நம்ம இந்த கிஃப்டை உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கரம் தட்டி இவாஞ்சலிஸ்ட் அவங்க வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான பரிசுத்த நாளுக்காக நன்றி. அன்றுவரே கர்த்தரை முன்னர் தெரியுமாயிருக்கிறது நாங்கள் அறிவோம். சமயமாய்த்தாலும் வாய்க்கவர்களும் திருப்பசத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கியும் வேத வசனத்தின்படி இயேசுவின் நாம மகிமைக்காக ஒரு 5-10 நிமிடங்களாக கர்த்தரை வார்த்தையை சொல்லி கர்த்தருக்கென்று இந்த நாளை இயேசுப்பா இதுக்கென்று நீ வைத்திருக்கிறேன். இயேசுப்பா இது நீ ஆசீர்வதித்து போடும். இயேசு நாமத்தை நல்லதாகவே. ஏசாயா 60 சின்ன ஒரு 2 ஒரு சின்ன சுவிசேஷம். வந்திருக்கீங்க சபைக்கு. அந்த சபைக்கு வரும்போதெல்லாம் தெய்வனை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனா நமக்கு என்ன சந்தோஷமே. வாசிங்க. வேதத்தை பாருங்க. ஆண்டு சொல்றாரு, இதோ இருள் பூமி 6 இருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் தேவன் கர்த்தருடைய திருவசனம். இப்போ எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் கை தூக்குங்க.
எல்லா நேரத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்தார். இயேசு எப்போ பிறந்தார் சொல்லுங்க? இயேசு பிறந்த எப்போ பிறந்தார்? டிசம்பர் 25. போன வருஷம் பிறகு இல்லையா? இயேசு பிறந்த 2000 வருஷம் ஆச்சு. இந்த வேத வசனத்தின்படி இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். இயேசு உள்ளத்தில் பிறக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், இதோ இருள் வாசிங்க. இதோ இருள் என்ன பண்ணுமா அப்படின்னா, இருள்னா ஒரு என்ன, ஒரு பிரச்சனை, ஒரு இலைப்பாறுதல், ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு கஷ்டம். இருள்னாலே பிரச்சனை தான். வாழ்க்கையே ஒரு பெரிய பாரம் தான். இதுதான் தெய்வம் சொல்கிறார், இருள் என்ன பண்ணுமா பூமியையும் காரிருள். பிரச்சனை மேல பிரச்சனை, துயரம் மேல துயரம், கஷ்டம் மேல கஷ்டம், பஞ்சம் மேல பஞ்சம், அடி மேல அடி. எவ்வளவுதான் அடி வாங்குது? மனுஷன் கொஞ்சம் தான் அடி வாங்குது. என்ன சொல்லுங்க? தேவன் சொல்கிறார் காரிருள் என்ன பண்ணுமா? யாரு? ஜனங்களை மூடுது. ஆனா தேவன் சொல்றார், ஆனாலும் வாசிங்க, கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அப்போ இயேசு உண்மையா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிறக்கும்போது தேவன் என்ன பண்ணுவானா? உதிப்பார். அப்போ என்ன? தேவன் உதிக்கிறார். சூரியன் உதிக்குது, வெளிச்சம் உண்டாகுதுல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும் போது உனக்கு இருக்கிற துயரங்கள், கஷ்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பில்லி சூனிகள், மாந்திரிக கட்டுகள், நோய்கள், சாபங்கள், கடல் பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும். இயேசு உன் உள்ளத்தில் பிறக்கும்போது. இப்போ இயேசு என் உள்ளத்தில் பிறந்தார். கார் இருள். இப்போ இருள் என்ன பண்ணுமா? பூமி. கார் இருள் ஜனங்க. அப்படின்னா கார் இருள்னாலே பாவத்தில் இருக்கிறான். கார் இருள் என்ன? அதுலயே தங்கி தாவடிக்கிறான் பாருங்க. அதான் கார் இருள். தவணையார் மீட்டு கொண்டு வருது. சாபா கட்டத்துக்கு மீட்டு கொண்டு வருவது யாரு? தேவன் தான். தேவன் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் தேவன் நம்மளை ரசித்து கொண்டு வருவார். அப்போ இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம தேவன் பிறந்திருக்கிறார். இங்க நம்ம உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ இந்த வேத வசனத்தை பற்றி தேவன் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேல் இருள் இல்லாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வாசிங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளா. அப்போ யாரு வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா? அந்த ரங்கமே கிடையாது, ஒளிவு மறைவே கிடையாது. நல்லா புரியணும். இருள பண்ணா ஒரு 2 தெரு பக்கத்து பில்டிங்ல போய் பின்னாடி என்ன தெரியுமா? தெரியாது. தெரியாதுல்ல. வெளிச்சத்துல நீங்க 100 பில்டிங் தள்ளி நின்னாலும் இங்க இருந்து பார்த்தா என்ன பண்ணுவோம்? தெரியும். அப்போ ஒரு மனுஷன் இயேசு உதிக்கும் போது அவனுக்குள்ள அந்தரங்கம் காணப்படக்கூடாது. தேவன் அருள்கிறார். தேவன் என்ன பண்றார்? தேவன் வந்துட்டார். தேவன் என்ன பண்றாருன்னா பிறந்துட்டார். அப்போ அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. நம்ம உள்ளத்துல தேவன் பிறக்கும் போது அந்தரங்கமே இல்லை. அதனால தேவன் சொல்றா, இனிமே நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்க. வாசிங்க. தேவன் சொல்றாரு, முற்காலத்தில் யாரு பேசுகிறனா? யாரு? நானும் கேட்கிறேன், நீங்களும். ஒரு காலத்துல நாமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தோம். வாசிங்க. இப்ப கர்த்தருக்குள் நம்ம எப்படி இருக்குமா? வெளிச்சத்தின் பிள்ளை. அப்படின்னா ஒளிவு மறைவே கிடையாது. ஒரு புருஷன் கேட்கிறார் மனைவி கிட்ட, எங்கிருந்து வர, என்ன பண்ண, எவ்வளவு செலவு பண்ண, அப்படியே சொல்லணும். அது ஒரு மனைவி கேட்குறாங்க புருஷன் இடத்துல, எங்கிருந்து ஏன் வர, புருஷன் மறைகள் சொல்லுவாங்க. உண்மையா இருந்தாலும் அதே சொல்லக்கூடாது. பக்கம் வர வேண்டியதுதான். ஊழியக்கார ஐயா கேட்கறது, என்னமா பண்ணீங்க, விசுவாசிக்க என்ன செய்யணும்? ஊழியக்காரருக்கு உண்மையா இருக்கணும். தேவன் அதான் விரும்புவார். யாரு? தேவன் விரும்புகிறது அதுதான். ஊழியக்காரர் கேட்கறதுக்கு உண்மையா நீ பதில் கொடுக்கணும். அதாவது தேவன் சொல்லி நீ அந்த ரங்கத்தில் இல்லாம வெளிச்சத்தின் பிள்ளையாகிது. வாசிக்கல. இப்ப இதெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளோட அடையாளம். தேவன் சொல்றாரு பாருங்க, கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்போது தேவன் என்ன சொல்றாரா? நம்மளை பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை. இயேசு பிறந்துட்டாரு, கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. இப்போ நம்முடைய குடும்பத்துல ஆண்டு சொல்றாரு, அநேக வேலை என்ன சொல்றாங்க, இதெல்லாம் இருக்கிற வாழ்க்கையில யார் என்ன பண்றா? விலைக்கேற்றி வைக்க யாரை வைக்க வரணும்? விலைக்கேற்றி வைக்க யார் வரணும்? தனிமையா இருக்கான், விலைக்கேற்றி வைக்க யார் வரணும்? இந்த வீட்டம்மா தான் வரணும் விலைக்கேற்றி வைக்க. தனிமையா எங்கள் வீட்டுக்கு யார் விலைக்கேற்றுவீங்க? அதே போல நம்ம இருளடைஞ்ச வாழ்க்கையில இயேசு தான் விளக்கு ஏற்றணும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அதனால்தான் தேவன் சொல்கிறார், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர், ஆனாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், ஆனாலும் தேவன் உண்மையில் உதிப்பார். இயேசு பிறக்கணும். ஐயா, நீ இயேசு போல நீ மாறணும். எப்படி மாறணும்?
விட்டு கொடுக்குறேன்னு சொல்லணும், மன்னிச்சிடுறேன்னு சொல்லணும், சகிச்சுக்கிறேன்னு சொல்லணும், சரியா சொல்லணும், வரைய தாங்கி போறேன்னு சொல்லணும். அது என்ன பண்றேன், இதை எழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லணும். இதுதான் இயேசு உதிப்பார். எதையும் விட மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், அரவணைக்க மாட்டேன், நான் மறக்க மாட்டேன், இதெல்லாம் இருந்தால் இப்போ இயேசு ஒரு நாளும் உதிக்க மாட்டார். வாசிங்க பார்த்து ஏசாயால வருது பாருங்க, கீழே தேவன் சொல்ல, இனி யாரு எந்த உனக்கு சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, யார் போதும், இனி நான் மாத்திரம் போதும். வாசிங்க. ஏன் சூரியன், சூரியன் என்ன, இயற்கை தேவையில்லை. இயேசு கிட்ட வந்ததுக்கு நீ என்ன பண்ணலாம், அற்புத அடையாளங்கள் உன் வாழ்க்கையிலே காணலாம். நீ விசுவாசித்தா, வேத சொல்றது, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசிக்கிறியா? இந்த சாயங்கால வேளையில தேவன் என்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார், தேவன் என்னுடைய பிரச்சனைகளை சந்திப்பார், தேவன் என்ன பண்ணுவார், என் வியாதியை குணமாக்குவார், என் பஞ்சத்தை போப்பார், என் கடத்தை தீர்ப்பார், என் வீட்டில் ஒரு சமாதானம். அதனால நான் சொல்றேன், சூரியன் தேவையில்லை, இயற்கை தேவை அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் தான் தேவன். இயற்கைக்கு அப்பாற்பட்டது யாரு? நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. வாசிங்க. சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலோ, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், கர்த்தரே தேவனே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார், தேவனே உனக்கு மகிமையா இருப்பார். சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், துக்க நாட்கள் முடிந்து போகும். தேவன் சொல்கிறார், இன்னிலிருந்து உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இயேசு உண்மையா பிறக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள் தேவன் என்ன பண்றோம்னா அவருடைய பண்டிகையை முன் வைத்து நம்ம கொண்டாடுகிறோம். இயேசு உண்மையா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிறக்கும்போது ஒரு துக்க நாட்கள் துக்கமே கிடையாது. ஏன் துக்கம்? உனக்கு துக்கமே கிடையாது. இயேசு உண்மையா பிறக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா துயரங்களும் அதை என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா மாற்றுவார். அதனால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எண்ணத்தில் வாருங்கள், உங்களுக்கு என்ன தர இலைப்பாறுதல். யாருக்கு இலைப்பாறுதல்? கீழ்படிகிறவர்கள் தான் இலைப்பாறுதல். இஸ்ரேல் கானான் தேசத்துல மோசே என்ன பண்றாரு, இஸ்ரேல் ஜனத்தை கொண்டு போகிறாரு. ஆனா ஆண்டு சொல்றாரு, கீழ்படியாத நிமித்தம் தேவன் ஆணையிடுகிறார். என்ன சொல்றாரு, என்னுடைய இலைப்பாறுதல் இவர்கள், அதோடைய வாசிங்க, என்னுடைய இலைப்பாறுதல் பிரவேசிப்பாடு. என்ன கீழ்படிதல்? அப்படியே ஒரு புருஷன் ஒரு மனைவிக்கு எப்படி கீழ்படுகிறாரோ நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நன்மையோ தீமையோ, தப்போ கரெக்டோ எதுவாக இருந்தாலும் அப்படியே கீழ்படின்னு தான் சொல்லுவார் ஆண்டு. கீழ்படின்னு சொல்லுவார். அதே போல திருவசனத்துக்கு உபதேசத்துக்கு ஊழியக்காருக்கு ஜனங்க அப்படியே கீழ்படியணும். சபை கீழ்படி, அப்பதான் ஆசீர்வாதம் வரும். முறைச்சிட்டு இருந்தா வருமா சொல்லுங்க? இப்போ குடிக்கார புருஷன் இருக்கான், குடிக்கார புருஷன் இருந்து என்ன பண்றாரு, பொண்டாட்டியே நீ போகக்கூடாதுன்றாரு. நீ சண்டை போட்டு சபைக்கு வரக்கூடாது, நீ நைட்டே உபவாசம் போடணும். சனிக்கிழமை நைட்டே உபவாசம் போட்டு ஆண்டவரே என் புருஷனை மாற்றும், வழிவாசல் திறந்துக்கணும், என் ஜெபத்தில் அவர் ஆண்டவர் செய்வார். நீ சண்டை போட்டு முறைச்சிட்டு நீங்க உட்கார்ந்துக்க ஆண்டவர் ஒரு நாளும் கலக்கத்துக்கு அல்ல. நீங்க வாசிங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்போதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றோ. தேவன் பாருங்க, தேவனுக்கு தேவன் தான் நீடிய பொறுமையுள்ளவர், நீடிய அவரே சொல்லிட்டாரு, எப்பொழுதும் வழி விலகி போகிற ஜனங்கள், என்னுடைய வழி அறியாதவர்கள் என்று சொல்லி, என்னுடைய இலைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று யாரை குறித்து சொன்னார் சொல்லுங்க? கீழே வரும் பாருங்க, கீழ்படியாதவர்களை குறித்து தானே. என்ன வசனம் அதிலே வரும் பாருங்க, யாரை குறித்து தேவன் சொன்னார்? அப்படி கீழ்படியாதவர்களை குறித்து. அப்போ ஒரு சபை அப்படின்னா 18 யாரை குறித்து ஆணையிட்டார்? போதும். ஆமென். கீழ்படியாதவர்களை குறித்து. அப்ப கீழ்படிதல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அப்படியே நீ கீழ்படியணும். உபதேசம் என்ன சொல்றதோ, தேவன் என்ன போதிக்கிறாரோ, திருவசனம் என்ன கற்றுக் கொடுக்குறதோ, உங்க ஊழியக்காரர் எப்படி உன்னை நடத்த விரும்புகிறாரோ நீ அப்படியே விட்டு கொடுக்கணும். அதாவது அது பேர் தான் என்ன? கீழ்படிதல். யாருக்கு கீழ்படியணும்? சபைக்கு, மூப்பருக்கு, ஊழியக்காரருக்கு கீழ்படியணும். உபதேசத்துக்கு நீ கீழ்படியணும். இல்ல ஆண்டு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அப்படியே கீழ்படியும் போது தேவன் ஒன்றும் என்ன பண்ணுவாங்க, உன் வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். அதனால நீங்க விசுவாசிங்க, தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். சோத்திரம். வாங்க.
நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம். மாதம் எங்கே போயிட்டுருக்கோம்? பாலகிருஷ்ணாபுரம். அப்புறம் அங்கேருந்து ஆந்திர பிரதேஷ். அங்கே தானிப்பூண்டி, தானிப்பூர்லேருந்து புதுநகர். 3 இடத்துக்கு ஆண்டு எங்களை கூட்டு போகிறாரு. இன்பனேசன் பாஸ்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப நாட்களாக பழக்கம். ஃபேமிலியில் ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ பாஸ்டையோட 3 சர்ச்சுக்கு போய் கத்திரி ஊழியத்தை விதைச்சிட்டு விக்கெட்டு பிள்ளைகளையும் விதைகளையும் விசாரிச்சுட்டு வர போகிறோம். இங்கே பாருங்க, ஒரே விவசாயம் நெல் தான், தெரியுதா? அது ஃபுல்லாக மழை தானே. இது தொடர்ச்சி, மேற்கு தொடர்ச்சி மழை. நாங்கள் போகிற ஊழியத்தின் பாதையை பாருங்கள். இது பக்கம் டேம், ஏரி. என்ன இடம் பாஸ்டர்? இது பாலகிருஷ்ணாபுரம். பாலகிருஷ்ணாபுரம் வில்லேஜ். இது ஆந்திரா தானே? ஆமாம், ஏபி. ஆந்திராவுக்கு வந்திருக்கிறோம். பாலகிருஷ்ணாபுரம் பாருங்க, பக்கா வில்லேஜ். 2.5 hours ஜர்னி, 2 மணி நேரம் ட்ராவல். ஊர் தான், ரிட்டர்ன் பக்கம் தான் வரும். வந்துட்டு ஏரி பாஸ் போகணும். நேரில் நேராக போங்க, ரோடே இல்லை, ரோடே கிடையாது. ஆண்டு தான் வருஷம். அது என்ன ஏரியாப்பா சார்? ஏரி ஏரி அதுதான் ஞாபகம். அதில் ஞாபகம் கொடுத்தீங்களா? சீக்கிரமாக அன்பான ஏழு பிள்ளைகளுக்கு சோழ மக்களுக்கு அதோட அருமையான அன்பு சொல்வர் மைக்கேல் அவர்கள் நாங்கள் அவருடைய எப்படியாவது ஏழை பிள்ளைகள் சிராமத்தில் சந்திக்க வேண்டும் என்று ஆர்வத்தை நல்ல உற்சாகத்தை கொடுத்த கடன்களையும் வாங்கின பிள்ளை ஆசிரியர்கள் இவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், கொடுத்தவங்க ஆசீர்வாதம் கருத்தில் போடுறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே எல்லாத்தையும் சொல்லுவோம். எல்லாத்மாவே கருத்தை சொல்கிறேன், எவ்வளவு நாமத்தை சொல்கிறேன், எல்லாத்மாவே கருத்தை சொல்கிறேன், கருத்தை செய்து ஆமே 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 கர்த்தர் ஆசீர்வாதம். ஆமே. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஜெபிக்கலாம். கண்களை மூடலாம். பரிசுத்த
ஆவியானவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தருடைய ஜனங்களை விசாரிக்கும்படி தேவனே ஆண்டவர் கர்த்தரையா அடிமையை கொண்டு வந்து தேவையை சந்திக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. கர்த்தர் பரிசுத்த நல்லவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவினையும் விசாரிக்கிறதுல தேவனையா மாசத்தும் சுத்தமான தூய்மையான பக்தி என்று வசனத்தின்படி கர்த்தர்களை விசாரிக்கும்படி ஐயா இயேசுவை செய்ததே நன்றி. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது கர்த்தரையா அந்த பிள்ளைகள் புது ட்ரெஸ் கட்டி ஐயா இயேசுவை குறித்து ஆராய்ந்து பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வலது கர்மம் இவர்கள் தேவைகளாக சந்திக்கட்டும். ஐயா எந்த பிரச்சனை துயரம் கஷ்டங்கள் பாரங்கள் இருந்தாலும் தேவனையா தேவன் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னத்தில் வாருங்க, உங்களை லைஃபாக தருவேன். இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழா அன்றைக்கே தேவனையா இவருக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுங்க. கர்த்தரை நல்ல சுக பலத்தோடு ஜீவத்தோடு ஆராதிக்கும்போது கர்த்தரை அனுகிரகம் செய்ய இயேசு நாம கேட்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். மாபெரும் கிருமிகள் நடிச்சவர்களும் தொடர்ந்து பிள்ளைகளை கனப்படுத்தும் ஆசிரியர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மத்தேயு 1:21 வாசிக்க கேட்கலாம். 10 நிமிஷம் கர்த்தருடைய வசனத்தை கேட்போம். வாசிங்க. மத்தேயு 1:21 வாசிங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஜெபிக்கலாம். எல்லா கண்ணையும் மூடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் வேத வசனத்தின் வெளிச்சம் எங்களிலிருந்து பரிசுத்தமாகும்படி வாக்குத்தத்தமெல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் வேத வசனத்தின்படி இயேசுவே ஜனங்களுக்கு நீங்கள் பேசுங்க. நான் சொல்லுங்க தேவன் பெருகணும். உன்னை காக்கக்கூடிய கொலைக்கூடிய நாய்களை எங்கள் மாறுங்க. இயேசு நாமம் கேட்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். வாசிங்க. மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள். வேதத்துல பாருங்க, இப்போ தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனம். தீர்க்க தரிசனம் என்ன? இப்போ நடக்க போறத அறிவிக்கிறது தான் தீர்க்க தரிசனம். இப்போ யாருக்கு? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இப்போ நம்மள எதுக்கு கூடி வந்திருக்கோம்? கிறிஸ்துமஸ்னா இயேசு பிறந்த நாள். இயேசு என்று பெயரிடுவாயாக. யாருக்கு சொல்றாரு? மரியாதைக்கு. அப்போ இயேசுனா என்ன பேரு? அப்படி அர்த்தம் என்ன? பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்போ இயேசு அப்படின்னா மேசியான்னு அர்த்தம், ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா ஒரு மனுஷன் ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்பு நிறைய அர்த்தம் இருக்கு. விடுதலை, ரட்சிப்புனா பராமரிப்பு, ரட்சிப்புனா பாதுகாப்பு, ரட்சிப்புனா வழிநடத்து, எல்லாமே ரட்சிப்பு தான். இப்போ முக்கியமாக தேவன் என்ன சொல்றார்? ரட்சிப்புக்கு மைய அர்த்தம் என்ன? விடுதலை என்ற அர்த்தம். வாசமாசங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாவங்களை நீக்கி நம்மளை தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தேவன் என்ன விரும்புகிறாரு? இந்த இந்நாள் துவங்கி இப்போ இயேசு அறிந்த முதல் ஒரு மனுஷன் பாவத்தில் ஜீவிக்க கூடாது. தேவனுடைய விருப்பமே அதான். இயேசு பாவிகளை நேசிக்கிறார். ஆனா யார நேசிக்கல? பாவத்தை ஒரு நாள் நேசிக்க. நல்லா நீங்க கற்றுக்கொள்ளணும். வேதம் ஏராளமான திருவசனங்கள் இருக்கு. இயேசு எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்வது அவரை எப்படிப்பட்டோம்? பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு
விலகினவர். வாசிங்க. எபிரேயர் 7:26. எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். எல்லாம் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. பாவி எல்லாம் என்ன பாருங்க, விலகிவிடுங்க. எல்லாம் இயேசு எப்படிப்பட்டவர்? பாவிகளுக்கு விலகினவர். நீ பாவமா இருக்கிறவங்களோட நம்ம ஐக்கியம் வைக்கக்கூடாது. யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம வீட்டு உறவினர்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்ம நண்பர்களா இருக்கலாம். இயேசு யாருக்கு விலகினவர்? பாவிகளுக்கு விலகினவர். யார துணிகரமா பாவம் இருக்கிறாங்களா நீ அவனோட ஐக்கியம் வைக்கக்கூடாது. தேவன் ஒரு நாளும் சரீரத்தை மாற்றவே மாட்டார். ஆனால் இயேசுக்கு என்ன பேரு? பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறார். அப்போ பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. இயேசு நம்மளை ரட்சிக்கணும். தேவன் நம்மளை விடுதலை ஆக்கணும். தேவன் நம்முடைய சரீரத்தை மாற்றணும். தேவன் என்ன பண்ணுமா? நமக்கு ஒரு வாசல் திறக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? தேவன் என்ன பண்ணணும்? பாவிகளுக்கு தேவன் செவி கொடார். யாருக்கு செவி கொடார்? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. வாசிங்க. தேவன் ஆண்டு சொல்றாரு. அப்போ அவருடைய கண்கள் யாருடைய ஜெபத்துக்கு கேட்டது திறந்த வண்ணமும் கேட்ட வண்ணமா இருக்கு. வாசிங்க. யோவான் 9:31. யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்றது பாருங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. அப்ப யாருக்கு செவி கொடுக்கிறார்? ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து, ஒரு தேவ பக்தியா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவனுக்கு சித்தமானவைகளை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ தேவன் ஒரு நாளும் பாவிகளுக்கு செவி கொடுக்கவே மாட்டார். பாவத்துல இருக்கிறோம்னா தேவன் செவி கொடுக்க மாட்டார். பாவமா இருக்கிறவங்களோட ஐக்கியமா இருந்தா தேவன் செவி கொடுக்க மாட்டார். அப்ப தேவன் என்ன பண்றாரு? யாருக்கு செவி கொடுக்குறாங்க? வாசிங்க. தேவன் சொல்றாரு, அவர் நீதிமானுடைய ஜெபத்துக்கு தேவன் என்ன பண்றா? நீதிமானுடைய நீதிமானுடைய ஜெபத்துக்கு தேவன் என்ன பண்றா? செவி கொடுக்கிறார். அவர் கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்ப யாரு நீதிமான்? இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்களா நீதிமான். நீங்க கவனிங்க. அவர் பேசுறோம். வேதம் சொல்லுது, இயேசுடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைங்களா நீதிமான்கள். அப்ப தேவன் சங்கீதம் 34:15. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நல்லா கற்றுக்கொள்ளணும். யார் உலகத்துல பிறந்தவன் எல்லாமே பாவி. உலகத்துல பிறந்தவங்க எல்லாம் பெரிய பாவி. மைக்கு பிடிச்சு நான் பேசுறேன், நானும் பாவி. கேட்கிற நீங்க பாவி. யூடியூப்ல பாக்குறவங்க பாவியே தான். யாருமே பரிசுத்தமா கிடையாது. வேதம் சொல்லுது. வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான யாரு? இயேசுனுடைய பிள்ளைதான். நீ முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து ஒழுங்கா சபைக்கு வந்து கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியமா இருந்து இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்க தான் நீதிமான்கள். தேவன் ஒரு பட்டியல் வச்சிருக்காரு. நீதிமான் இயேசுடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைங்க. அதனால தேவன் சொல்றார், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது. இயேசுவை பிள்ளையாக மாறிட்டோம்னா இயேசு பிறக்கிறார். அதனால வேதவசம் மத்திய 21 வாசிங்க. அவளுக்கு ஒரு குமாரன் பிறப்பார். அப்படின்னா இயேசு பிறக்கணும். எப்ப பிறக்கணும்? இயேசு எப்ப பிறந்தாரு? சொல்லுமா, சொல்லு. இயேசு எப்ப பிறந்தாரு? டிசம்பர் வந்துச்சுல. எப்ப பிறந்தாரு இயேசு? எந்த தேதியில பிறந்தாரு? வாழ்த்து நீ என்ன சொல்லுங்க, மறைச்சு பாக்குறேன். 25 தெரியல. இயேசு எப்ப பிறந்தாரு? 25. அப்ப போன வருஷம் 25 வந்துச்சுல. அப்ப இயேசு பிறக்கலையா? போன வருஷம் 24 பிறந்தான். வருஷம் வருது இல்ல. வருஷம் இயேசுவா பிறக்கிறாரு. இயேசு ஒரு தடவை பிறந்திருக்காரு. எப்போ பிறந்தாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டார். இப்ப இயேசு நம்முடைய உள்ளத்துல பிறக்கும். எங்க பிறக்கணும்? அப்படியே உள்ளத்துல. இப்ப தேவன் பிறக்கும் போது தேவன் சொல்கிறார். வாசிங்க. மத்திய 1:23. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஒரு குமாரனை பெறுவாள். அதே போல இயேசு நமக்குள்ள பிறக்கணும். இல்ல நமக்குள்ள பிறந்தா அப்போ வாசிங்க. ஏனெனில் அவர் தம ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்று பெயர். இயேசு கிறிஸ்து என்று பெயர். நமக்கு யாரு? நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று பெயர். அப்படின்னா இயேசு பிறந்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு பிறக்கும்போது அவங்களுக்குள்ள பாவம் வாசமா இருக்காது. பாவம் என்ன பாருங்க, பொய் சொல்றது பாவம் தான். சொல்றல, ஒரு புருஷன் கேட்கிறாரு, எங்கிருந்து வந்த, இந்த காசு எங்கிருந்து பண்ண, இந்த காசு எங்கிருந்து வந்துச்சு, இந்த காசு எடுத்தியா, வட்டிக்கு வாங்கினியா? இப்போ நம்ம என்ன சொல்றோம்? சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது. அதுவே பாவம் தான். இல்ல எவ்வளோ பாவம் இருக்கு. வேதத்துல பார்த்தா பட்டியல் போட்டுன்னே வரலாம். நீதி வெளிப்படுத்தல வாசிங்க.
பொய்ன்னு ஒரு பாவம்னா என்ன சொல்லுவாங்க? பொய் பெரிய பாவமா? பெரிய பாம்பு கிடைச்சாதான் விஷமா? சின்ன பாம்பு கிடைச்சா விஷம் தானே? விஷம் தானே? விஷமா இல்லையா? ஜாஸ்தி தான் விஷம். சின்ன பாம்பு தான் ஜாஸ்தி விஷம். வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:8. வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாக்கி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றான். என்ன சொல்லுது? பொய்யர் அனைவரும் பொய் பேசவே கூடாது. கிறிஸ்தவர்கள் பொய் பேசக்கூடாது. இவருக்கு அருவருப்பு. புருஷனுக்கு மனைவி உண்மையா இருக்கணும், மனைவி புருஷர்களுக்கு உண்மையா இருக்கணும், விசுவாசிங்க ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கணும். பையன் வந்திருக்காரு, ஏதாவது கேட்கறாரு, உண்மையா பதில் சொல்லணும். இப்போ அதுதான் தெய்வம் விரும்புறார். இப்போ இப்போ இயேசு பிறந்தார், இந்த வருஷத்துல இருந்து நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணணும். ஏன்? நன்மையானதும் தீமையானதும் அனந்த வேதம் சொல்லுது. நானே இத்தத்தில் நஷ்டம் வந்தாலும் அவன் என்ன பண்றான்? தவறவே இல்லை. என்ன ஆணையிடுறான்? ஒரு பொருத்தனை பண்றான். என்ன பொருத்தனை? நீ தான் சொல்லணும். என்ன பொருத்தனை பண்ற? ஆண்டவர் பண்ணி எடுத்தேன், இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் பண்ணி எடுத்தேன், இனிமேல் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஆண்டவர் பண்ணி எடுத்தேன், அடுத்த விரோதமாக என்ன பண்ண மாட்டேன்? கலகம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் பண்ணி எடுத்தேன், நான் தேவனுடைய சபைக்கு ஒழுங்கா வருவேன், காணிக்கு ஒழுங்கா செலுத்துவேன், ரசம பக்கத்தை ஒழுங்கா செலுத்துவேன். வாசிங்க, காணி இருக்கிறேன். என்ன ஆணை? இப்போ நீ என்ன ஆணை இருக்கிறையோ தேவனுக்கு அதை பொறுத்தனில் உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். இப்போ தேவனுக்காக எதாவது செய்ய பொறுத்தணும். நான் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ட்ராக்ஸ் ஊழியம் யார் பண்ணுறீங்க? கை தூங்க. சுவிசேஷ ஊழியம் ட்ராக்ஸ் கைப்பிரதி ஊழியம் யாரை பண்ணுறீங்களா? கைப்பிரதி, சின்ன கைப்பிரதி இருக்குல்ல, திருவிழா கொடுத்துட்டு வருவாங்க. இயேசு யாருமே பண்றது இல்லை. என்ன பிரயோஜனம்? இயேசுவை பற்றி நம்ம சொல்லணும்ல. வாசிங்க. சங்கீதம் 15:4. சங்கீதம் 15:4. ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவனையே கனப்படுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். வேதம் சொல்றது ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஆணை என்ன ஆணை இருக்கிற? உன் வார்த்தை வேதம் சொல்லுது, சொல் தவறாதவன் பூரண புருஷன். பூரண புருஷன் தானே? பூரண புருஷன் அப்படின்னா நல்ல நேர்த்தியா வளர்ந்த ஆளுன்னு அர்த்தம். பூரண புருஷன் ஏன் நேர்த்தியா? நல்ல தெளிந்த ஞானம் இருக்கும், உலகத்துக்குரிய அறிவல்ல தெய்வீக ஞானம் இருக்கும். ஆனா அவனை தான் தேவன் சொல்றாரு, சொல் தவறாதவன். சொன்ன வார்த்தையே என்ன பண்றான்? நிறைவேற்றுறான். ஒருத்தர்கிட்ட காசு மாற கை மாற வாங்கிடுறோம். இந்த நாள்ல நான் திருப்பி கொடுக்குறேன், அந்த மாதிரி யாரும் திருப்பி கொடுக்குறோமா? ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிடுறோம், திருப்பி கொடுக்குறோமா? நம்ம அவன் வந்தால் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவோம் இல்லை? பக்கத்தில் இருந்தாலும் சொல்லிடுது, ஏய் நான் இல்லை சொல்லி அனுப்புறேன் வந்துட்டான் அப்படின்னு என்கிட்ட காசு கொடுக்குறோம். வாங்கும் போது எப்படி வாங்கணும்? இப்போ தேவன் என்ன சொல்றது? சொல் தவறாதவன். வாசிங்க. யாக்கோபு 3:2. யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதை கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். கடிவாளம் தானே குதிரைக்கு வைக்கிறோம்ல, குதிரைக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் மிருகத்துக்குலாம் வைக்கிறோம். கடிவாளம் பார்க்கக்கூடாது. ஏன்? அதை பிடிச்சி இழுத்தா நின்றோம் இல்லை? அப்போ தேவன் சொல்கிறார், ஒரு மனுஷனை எப்படி அடக்கி ஆள முடியும்? உன் வாய் தான் அடக்கி ஆளணும். நீ வாயில உண்மையை பேச பழகணும். கிறிஸ்துவ பிள்ளைங்க அப்படின்னா உண்மையை பேச பழகணும். அதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. வேதம் சொல்லுது, உள்ளதே என்று இல்லதே அப்படியே நீ சொல்லு. நன்மையானதும் தீமையானதும் ஜீவனானதும் மரணமானதும் அதுல என்ன இருக்கு? அதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அதுல ஒரு தெய்வீக சுகம் உண்டு, அதுல ஒரு பலன் உண்டு. வாசிக்க. மத்தேயு 5:37. மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஏன் ஆண்டு சொல்றது மிஞ்சின தீமை வரும்? நீ பொய் பேசாத. தேவன் என்ன பண்றான்? கிறிஸ்தவன் அப்படின்னா உண்மையை பேச பழகணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ஒரு ஆசீர்வாதம். அதாவது வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? இருள் பூமி காணுடல் ஜனங்களை மூடும், ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? உண்மையில் உதிப்பேன். உண்மையில் உதிப்பேன்னா என்ன? வெளிச்சமே இல்லை. இப்ப பாருங்க, இப்போ வீட்டுக்கு போறோம், எல்லாம் சபைக்கு வந்திருக்கீங்களே, வீட்டுக்கு போறீங்க, வெளிச்சமே இல்லை. இருட்டில் நம்ம நடக்க முடியுமா? வெளிச்சமே இல்லை வாழ்க்கையில, வீட்டுல சமாதானமே இல்லை. அது ஒரு இருள், வெளிச்சமே இல்லை. எப்ப பார்த்தாலும் புருஷனோட சண்டை, எப்ப பார்த்தாலும் வீட்டுல வாக்குவதம், நிம்மதியே இல்லை, வெளிச்சமே இல்லை. அது ஒரு இருள். எப்ப பார்த்தாலும் கடன் ஓயாத ஒரு கடன் ஒழுக்கு மாதிரி, இதுக்கு கடன், அதுக்கு கடன், அதுக்கு கடன், வெளிச்சமே இல்லை. கை நிறைய பிரயாசத்தை சம்பாதிச்சாலும் என்ன போயிடுது? எல்லாம் வட்டிலேயே போயிடுது. வட்டிக்கார வாங்குறீங்களா? எல்லாம் கடன். வெளிச்சமே இல்லை. ஏன்னா நிறைய சம்பாதிச்சாலும் வியாதி, யாரை வீட்டில் வியாதியாக கொடுத்துருவாங்க. என்ன ஆயிடுது?
அது வெளிச்சம் இல்லை, அதெல்லாம் ஒரு இருள். இயேசுவை பின்பற்றுகிற பேசுகிற நானும் நீயும் தேவன் உண்மையில் உதிப்பார் அப்படின்னா ஒரு வெளிச்சம். என்ன வெளிச்சம்? வாழ்க்கை இருள், ஆனா ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஆசைங்க ஏசாயா 62 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்க, தேவன் சொல்கிறார், தான் கடைசி வருஷம் முடிச்சிடணும். தேவன் சொல்கிறார் இருள் பூமி, காரிருள் யாரு மூடும்? ஜனங்கள். அப்ப வெளிச்சம் இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில இயேசு வெளிச்சமா வரணும்னா நீ ஆரம்பமே நீ பொய் சொல்லக்கூடாது. அதனால்தான் வேதம் சொல்லுது, அவர் என்ன பண்றார்? உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, பாவங்களை நீக்கி உன்னை ரட்சிப்பார். அப்படின்னா பாவம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு மனுஷனுக்குள்ள பாவம் வசிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பாவம் இருக்கு, ஏராளமா பாவம் வேதத்தில் இருக்கு. அதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்ல நேரம் இல்லை. வாசிக்க மத்திய இருந்தது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. அதே போல நமக்குள்ள இயேசு பிறக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து, இயேசு பிறந்தாங்க நம்மளாம் யாரு? நம்மளாம் இயேசு கிறிஸ்து, நமக்குள்ள கிறிஸ்து பிறந்தா நம்மளாம் யாரு? கிறிஸ்தவர்கள். நீ யாரு? நீ கிறிஸ்தவ. என் மனைவி கிறிஸ்தவ, நீங்களாம் கிறிஸ்தவன் சொல்லணும். நாங்களாம் கிறிஸ்தவன் அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். இயேசு நம்ம உள்ள பிறந்தா நம்மளாம் கிறிஸ்தவர்கள். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அதனால ஃபர்ஸ்ட் நமக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. என்ன ஏராளமான பாவம். ஒன்னும் சின்னது பார்த்தா பொய் பேசக்கூடாது. தேவன் அறிந்திருக்கிறார். அதனால நமக்குள்ள பாவம் இல்லாதபடி ஜீவிக்கும் போது கண்டிப்பா தேவன் நம்மை சிறையிருப்பை மாற்றுவார். அப்படின்னா உன் பிரச்சனையை சந்திக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். என்ன பிரச்சனை தேவையோடு நீங்க அமர்ந்திருக்கிறாயோ தேவன் என்ன பண்றாரா? அவர் உண்மையில் உதிப்பார். வாசிங்க முடிச்சுங்க. தேவன் அவர் உண்மையில் உதிப்பார். தேவன் உதிப்பார். அதுக்கு நீ என்ன பண்ணு? இயேசு கிட்ட வந்து நீ உண்மையா இருக்கிறியா? இந்த காலவேளையில வாசி கொடுத்துருங்க. ஏசாயா 62 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எல்லா கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. வேத வசனத்தை வெளிச்சம்படி ஆண்டவரே, அவருக்கு ஒரு குமாரன் பிறந்து அவர் இயேசு என்று பெயரிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரா? அவர் உன் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ரட்சிப்பு இயேசுவே. அநேக சிறையிருப்பு மத்தியில் ஐயா துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், உபத்திரங்கள், வியாதி, பிரச்சனை, போராட்டம், நிந்த, அவமானம், சந்தோஷம், இளைப்பாறுதலே இல்லை. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்மேல் உதிப்பேன். உலகம் எப்படி இருக்கான்? உலகம் முழுவதும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை முடியும். ஆனால் தேவன் நம்ம மேல் உதிப்பார். இயேசுடைய பிள்ளைகள் பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் ஐயா பிறக்கும் போது வசிக்கும் போது தேவன் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். முதலாவது பாவங்கள் இல்லாமல் வாழ பிரயாசப்படுகிற நம்ம அநேகரை பாவம் இல்லாமல் தூக்கி எடுக்க பிரயாசப்படுவோம். இயேசு கர்த்தர் பெரியவர். ஆண்டவரே, வந்த அனைவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே திக்கெட்ட பிள்ளைகளையும் விதவைகளையும் அவங்க படுத்த உபத்திரவத்தை விசாரிக்கிறது மாசற்ற சுத்த தெய்வ பக்தி என்ற வேத வசனத்துப்படி ஆண்டவரே இந்த நாள் இயேசுவை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க, பொருட்படுத்தி காத்துக் கொடுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். சோதரே.
சாட்சி முடிஞ்சதும் பாஸ்டர் மைக்கேல் அவர்கள் ஒரு 5 நிமிஷம் கடவுளுடைய வசனத்தை கடவுளை எப்படி நமக்கு நன்மை செய்யலாம் சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. பேசி முடிச்சதும் ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டாக ஒரு சின்ன சாரி கொண்டு வந்துருக்குறாங்க. அதை நம்ம வாங்கிட்டு ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஜபம் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஜபம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம். ஒரு சின்ன அறிமுகம். பாஸ்டர் மைக்கேல் பாஸ்டர் சென்னையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டைமில் பல கிராமங்களுக்கு அந்த பக்கம் சென்னைக்கு அந்த பக்கத்தில் போவாங்க. போன முறையும் ஸோ இந்த முறை கொஞ்சம் கூடுதல் நம்ம சர்ச்சுக்கு பின்னால் சர்ச்சை சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்க, கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எனவே அவங்க மனப்பூர்வமாக உதவி செய்யறதுக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு கைத்தட்டு முன்னே ஸோ இப்போ சென்னையிலேருந்து பாஸ்டமா ஒரு சின்ன சாட்சி அவங்க வாழ்க்கையில் நடந்ததை நமக்கு சொல்லுவாங்க. அறிமுகம் கிடையாது. உங்களை எனக்கு தெரியாது யாருன்னு அந்த மாதிரி தெரியாத
தான் இருந்தோம். ஆனால் ஒருத்தரும் நம்ம எங்களுக்கு உதவி செய்யல. சிறு வயசுல நான் ஏசப்பாவை வச்சுக்கிறதுனால கர்த்தர் வந்து அப்படியா என் குடும்பத்தை என்ன பண்ணாரு. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் இத்தனை பிள்ளைங்களை வச்சு நான் என்ன பண்ண போகணும், எப்படி நான் வாழ போகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு அப்படியே மனநோய் மாதிரி ஆகிட்டாங்க. அப்படியே நான் அப்படி ஏசப்பாவை சின்ன வயசில் அவர் சொன்னதில்ல, உங்கள் அப்பா இருந்து செய்வதை காட்டிலும் நான் என்ன பண்ண உங்களுக்கு ரெண்டாவது செய்வேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் பிடிச்சிட்டு நீங்கள் சொன்னீங்களே எங்கள் அப்பா தான் செய்வதை காட்டிலும் செய்வீங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்லி அதுவே சொல்லி 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 காலையில் எழுந்து ஜெபம் பண்ணேன். 5 மணிக்கெலாம் எழுந்து நல்லா ஜெபம் பண்ணேன், ஸ்தோத்திரம் பண்ணேன், பாடல்களை பாடுவேன், நல்லா சபைக்கு என்ன பண்ணுவேன் வருவேன், நான் கூட்டங்களில் கலந்துக்குவேன். அப்போ பாருங்கள், கிறிஸ்மஸ்லாம் யாராச்சும் சொல்லி தருவாங்களா, யாராச்சும் ஏதாவது செய்வாங்களான்னு சொல்லி என்ன பண்ணுவேன் எதிர்பார்த்துருப்பாங்களா. நான் யாருமே செய்ய மாட்டாங்களே அந்த மாதிரிங்களா. அப்போது எப்படி ஏசப்பா பிடிச்சி இன்னைக்கு ஆண்டு என்ன பண்ணாரு, என் கையிலேயே அநேகருக்கு கொடுத்து வச்சுருக்காரு. அலையா அப்போ பாருங்கள், நான் அந்த ஏசப்பா சின்ன வயசில் பிடிச்சினேன். எங்கள் வீட்டில் மொத்தம் இப்போ 5 பேருக்கு கல்யாணம் நடக்குது. 5 பேருக்கு எல்லாருக்குமே நல்ல சீர் கொடுத்து, நல்ல பொருட்கள் கொடுத்து, நல்ல 120 கிலோ 200 கிலோ அரிசி கறியெல்லாம் போட்டு பெரிய கல்யாண மண்டபம் எடுத்து அப்படின்னா 5 பேருக்கு என்ன பண்ணோம், கல்யாணம் பண்ணோம். இப்போ வரைக்கும் அந்த சித்தப்பா பெரியப்பா அத்தைங்க யாருமே உதவி செய்யல. எங்களுக்கு நடத்துனது யாரு, ஏசப்பா. அவரை பிடிச்சிருந்ததுனால எப்படின்னு தெரியாது. ஒரு கல்யாணம் நடந்தாலே பல லட்சம் என்ன பண்ணுவோம், கடன் ஆகிடும்ல. ஆனால் எங்களுக்கு அது மாதிரி ஒரு கடன் நான் பண்ணேன். எப்படி ஆனால் கல்யாணம் இருக்கும், ஆண்டு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவார், உதவி அனுப்புவார். ஒருத்தவங்க மண்டபம் எடுத்து போயிடுவாங்க, ஒருத்தவங்க நம்ம பாத்திரம் வாங்கி தந்தாங்க, ஒருத்தவங்க வந்து இந்த காரியங்களை நான் செய்கிறேன், அந்த காரியங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுப்பாங்க. ரொம்ப அற்புதமாக எந்த இடத்துல சித்தப்பா பெரியப்பா அத்தைகளை கைவிட்டு வைக்கப்பட்டோமோ அதே இடத்துல அவங்க மத்தியில் இன்னைக்கு என்ன பண்ணாரு, எங்கள் எல்லாரையுமே நல்லா வாழ்ந்துட்டு செய்திருக்காரு. தேவையா அந்த சின்ன வயசுல அந்த ஏசப்பாவை என்னை தேடி வந்தார். ஏசப்பா என்ன பண்ணாரு, என்ன தேடி வந்தார். நாங்களும் உங்களை மாதிரி எங்கள் அம்மா வந்து வெளியே பழையிட்டு போவாங்க, எனக்கு அந்த வேப்பிலெல்லாம் கட்டி விடுவாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், மாதா கோவில் கூட்டிகிட்டு போயிட்டு மொட்டை அடிப்பார். எனக்கு 7 மொட்டை அடிச்சிருக்காங்க. நான் சின்ன வயசுல ஃபிக்ஸ் வர உடம்புன்றதுனால அந்த டைமில் சுருவெல்லாம் வாங்கி போடுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா இருந்தப்ப என்ன பண்ணுவாங்க, யாருமே எங்களுக்கு உதவி செய்ய கை கொடுங்க. பயங்கரமான கஷ்டமான பாதையில் போனோம். அதே இடத்துல இன்னைக்கு நாங்கள் சொல்லுங்க வீட்டில் போனாங்க, வாக்க வீட்டில் எங்களை துரத்தி விட்டாங்க. சின்ன சின்ன பசங்கன்றதுனால எழுதி வாங்கிட்டு அம்மாவுக்கு பெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது, நீங்கள் எல்லாருமே சொந்த வீடு. இல்லையா, என் தங்கச்சிக்கு 5 வீடு வச்சுருக்கா. நல்ல வியாபாரம் பண்ணுறாங்க, நல்ல கடவுள்மார்களை கொடுத்துருக்காங்க. அப்போது நான் சொன்னாலே நான் வாழ்ந்துருக்கும் பொழுது ஏன் தம்பியில் என்ன பண்ண மாட்டேன், இந்த மாதிரி அத்தை விட்டாங்கல்ல, அண்ணன் தம்பி பசங்கள்லாம் சித்தப்பா பெரியப்பா இருந்தாங்க, அந்த மாதிரி நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி எங்கள் தம்பி அண்ணன் பசங்கள்லாம் நாங்கள் ஒன்றா சேர்த்து போயிடலாம். ஒன்றா யாருமே விட மாட்டோம். ஃபீஸ் கட்ட முடியே உடனே ஃபீஸ் கட்டுவோம், ஹாஸ்பிட்டலில் உடனே பார்ப்போம், ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், அவங்க வீட்டில் சாப்பாடுலேயே உடனே அரிசி கொடுப்போம், வாடகை கொடுக்க முடியா, ஏதாச்சும் கடனா உடனே நம்ம கொடுப்போம். நாங்கள் அப்படி சொல்லி வளர்த்துட்டோம். நம்ம சித்தப்பா பெரியப்பாலாம் நம்ம அப்பா இல்லாதப்ப நம்மளை விட்டது போல நாங்கள் இருக்கிற 6 பேர் தான் கொடுக்குறாரு, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட வாங்க சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சபைக்கு போகிறாங்க, எல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. எல்லாம் பணம் கட்ட கான்வென்ட்டில் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. கத்தர் அப்படியா எங்கள் குடும்பத்தை என்ன பண்ண செய்தார். அப்பா அந்த வயசில் சொன்னார்ல, அப்பா எதுவும் செய்வது காட்டிலும் எப்பா செய்வேன்னு சொன்னார். இப்போ எத்தனை கல்யாணங்கள் நடக்க முடியாத, எத்தனை கல்யாணங்கள் நடக்க முடியாத, கடன் வாங்கி அப்படி இருக்கிற அந்த மாதிரி இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் என்ன பண்ணோம், கல்யாணம் ஆகல. அம்மா இது வரைக்கும் ஒரு வேலைக்கு கூட போனதில்லை. ஏழையா அதெல்லாம் அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போய் பிள்ளைங்களை காப்பாற்றணும், அந்த மாதிரி வேலைக்கு என்ன பண்ணேன், போனதே இல்லை. கல்யாணம் பண்ணி வந்த என் கணவன்மார்கள் என்ன பண்ணாருன்னு கொஞ்சம் வீட்டில் இருந்து அந்த மாதிரி ஒரு அன்பான கணவர்கள் என்ன பண்ணாரு, என் கேள்விகளை கொடுத்து குடும்பத்தை தாங்கி இன்றைக்கு போய் இந்த வருஷத்துல நிறைய இந்த சபையில் சபைகளுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி துணிகளை கொடுக்குறோம். நாங்கள் அந்த மாதிரி போனோம் பொழுது எல்லா ஏழைகளையும் நினச்சிக்கணும். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்குள்ளான நாங்கள் வச்சுக்கலாம், குடும்பம் என்ன பண்ணல அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி இல்லை, நமக்கு உண்டானது என்ன பண்ணணும், நாங்களும் எங்களை கூட யாரையெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எங்களை கூட யாரையெல்லாம் இருக்காங்க, ஏசு அறியாதவங்க, அவங்களாம் என்ன பண்ணணும் கொடுக்கணும். நாங்கள் விரும்பி இந்த இடத்துல வந்துருக்கோம். இதில் எங்கள் அப்பா வந்து
பிரச்சனை போராட்டம். ஒரு தடவை எனக்கு வந்து குழந்தை 4 வருஷமா நான் கண்ட குழந்தையே கிடையாது. எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட போனோம், எவ்வளோ பணத்தை செலவழிச்சோம், ஆனால் என்ன பண்ணல, குழந்தை வரல. ஒரு கட்டத்தில் ட்ரீட்மெண்ட்லேயே வேண்டாம், உள்ளே தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணாரு, நம்ம கொடுத்தாரு. நீ 15 வயசாகுது, 10th படிக்கணும். லேடியா அது மாத்திரம் எனக்கு பைல்ஸ் வியாதி இருந்தது. பெரிய பைல்ஸ்னா மோஷன் போனால் ரத்தம் வருது, அந்த மாதிரி. பெரிய ஹாஸ்பிட்டல் எஸ்ஆர்எம்ல அப்படி மாம்பழம் சென்னை மாம்பழத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போது சின்ன குழந்தைங்களுக்கு துவாரம் வரும் பார்த்தீங்களா, பிறந்த குழந்தைங்களுக்கு துவாரம் இருக்கணும், மோஷன் போல் அந்த ஓட்டை, அந்த மாதிரி ஒரு சின்ன டியூபை போடுறாங்க. நான் இயேசுவே அப்படின்னு கத்தனை நான். எனக்கு ரத்தமாக ஊற்றும், அப்படியே மோஷன் போனால் ரத்தம் ஊற்றும். சாம்பார் கூட சொல்ல முடியாது, ஸோ பயங்கரமான போராட்டத்தில் இருந்தேன். அப்போது அந்த டாக்டர் சொன்னார், நீ கத்தனை இது வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், பல லட்சங்கள் செலவாகணும், ஆனால் நீங்கள் சொன்ன இயேசுவே கூட்டல, அந்த மாதிரி கடவுள் வந்து உன் கடவுள் வந்து உனக்கு செய்தார்னா அதில் 1000ல் ஒருத்தருக்கா இருக்கும் ஆப்ரேஷன் இல்லாத சுகமாகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா அவர் சொன்னவர் ஐயன் டாக்டர். நான் சொன்னேன், ஏசப்பா நான் உங்களை மட்டும் சின்ன வயசுலேருந்து உபயோகமாக எனக்கு எப்படி அந்த பிரச்சனை இருந்த ஆப்ரேஷனாக எனக்கு பயமாக இருக்கும், ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் எனக்கு அந்த மனுஷன் சொன்ன மாதிரி சுகம் கொடுங்கன்னு சொல்லி அப்படியா தேவன் வந்து ஒரு ஆப்ரேஷன் இல்லாதபடி பரிபூர்ண சுகம் கொடுத்தார். தேவையா நான் தயிர் சாதம், பால் சாதம் அப்படிதான் சாப்பிடுவேன். ஒரு சின்ன கீழ் கூட சாம்பாரில் இருக்கிற தக்காளி சேர்த்தாலே எனக்கு ரத்தம் வந்துடும். ஆனால் என்ன பண்ணாலும் பரிபூர்ண கிணங்கு, ஏறா, மீன், கறி, மிளகா கூட பண்ணலாம், கழிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் இல்லாத பரிபூர்ண சுகம் அது இயேசு ரத்தத்தில் தான் எனக்கு கொடுத்தார். நம்புகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்காரு, அவர் கேடகமாக இருக்கிறாரு. அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கு எப்படி இருக்காரா, சமீபமாக இருக்கிறாரு. நான் ஏசப்பா நோக்கி கூப்பிட்ட என் சமீபத்தில் என் பக்கத்தில் என்ன பண்ணுறாரு, வந்துட்டு நான் அப்பாவாக இருக்கிறேன், நான் அம்மாவாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு டாக்டராக இருக்கிறேன், நான் உங்களுக்கு வைத்தியர் மருத்துவராக இருக்கிறேன்னு சொல்லி நான் நீங்கள் ஏசப்பான்னு உங்கள் இதில் எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு தேவையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் வீட்டு காரியமாக இருக்கலாம், இல்லை கடனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஏசப்பா எனக்கு செய்யணும்னு சொல்லி வாயில திறந்து கேட்டீங்கன்னா கத்தை கண்டிப்பாக நம்ம யாரும் செய்த கடவுள் உங்களுக்கு செய்வார். நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, கத்தை செய்வார், சாட்சி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசுவை பற்றி ஒரு சின்ன செய்தி. மத்திய 1:23 வேதத்தில் வாசகம் என்னென்னா கவனிங்க. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இயேசு எப்படி பிறந்தார்? கன்னி வயதில். நிறைய முக்கோடி தெய்வங்களுக்கு கூட நம்ம யாரையும் பரியாசம் பண்ணல. ஒவ்வொரு தேவர்கள் எப்படி எல்லாம் பிறந்திருக்கு. வேத சொல்லுது இயேசு கன்னிகை வயிற்றில் பிறப்பார். பாருங்க, வாசிங்க. அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். புருஷன் அறியாத ஸ்திரீனா யாரும் மரியாதை வயதில் பிறந்ததுதான் இயேசு. அதான் பரிசுத்தம், அதுதான் தெய்வீகம். தெய்வீகம்னா என்ன? அதான் அற்புதம், அடையாளம். இயேசு ஒரு கன்னிகை வயதில் பிறக்கிறாரு. அவருக்கு என்ன பெயர் இருக்கிறாங்க? இம்மானுவேல். இம்மானுவேலா என்ன அதுக்கு அர்த்தம்? வாசிங்க. இம்மானுவேல் அதோடைய அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்தா நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குமா? தேவன் நம்மோடு இருந்தா நமக்கு இவ்வளவு உபத்திரம் இருக்குமா? தேவன் உண்மையான தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கு என் கண்ணுக்கு தென்பட்டா இவ்வளோ உபத்திரம் வழியாக கடந்து போவதா? தேவன் நம்மோடு இருந்தா இவ்வளவு வியாதி இருக்குமா? தேவன் நம்மோடு இருந்தா அவர் இலைப்பானதே சந்தோஷமே இல்லையே வீட்டில். தேவன் நம்மோடு இருந்தா குடிகார புருஷன் திரும்பலையே. தேவன் நம்மோடு இருந்தா என் வீட்டில் ஒரு நல்ல பிள்ளைக்கு வேலை இல்லையே. தேவன் நம்மோடு, அதான் அர்த்தம். அது ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவார். அதுக்கு அந்த குமாரனுக்கு என்ன பேர் பெறுவாங்க? இம்மானுவேல். இம்மானுவேல் என்ன? தேவன் நம்மோடு. தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்களோட தேவன் இருக்கார். இதெல்லாம் இருக்கா? இலைப்பாறுதல் சந்தோஷம் இருக்கா? நிம்மதி இருக்கா? நிறைவு இருக்கா? கதனே இல்லாத வாழ்க்கை இருக்கா? இப்போ அதான் சொல்றாரு, மெய்யான தேவன் வேறு சொல்லுது, வருத்தப்பட்டு பாகம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் நினைத்துவார்கள், உங்களுக்கு நான் இலைப்பாறுதலுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இலைப்பாறுதல்னா இயேசு கிட்ட வரும்போது தேவன் திறக்கிறார். ஆண்களை கேட்கிறாரு, வேற என்ன கேட்கிறாரு?
ஆஸ்தியோ பொண்ணோ பொருளோ நகையோ காசோ கேட்கிறோம் இருதயத்தை மானத்தும் கொடு. அவன் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, நிலை பாருதல் இல்லை. தேவன் சொல்ற வாசிக்க நம்ம சொல்ற இலைப்பாறுதல். வருத்தப்பட்டு எவ்வளவு வருத்தம் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில், எவ்வளவு அலட்சியம் இருக்கு, எவ்வளவு கண்ணீர் இருக்கு, எவ்வளவு உபத்திரவம் இருக்கு, இதெல்லாம் நீ கடந்து போற. ஆனா மெய்யான தெய்வம் கூப்பிடுது. ஆனா நம்ம காது கேட்குதா? மெய்யான தெய்வம் சொல்றாரு, வாமங்களே எனக்கு அழைக்கிறார். ஆனா அவன் காது கேட்குதா? அந்த காலத்துல சாயங்காலத்துல மெய்யான தெய்வம் ஒரு இலைப்பாறுதல், ஒரு சந்தோஷம், நிம்மதிதான் சொல்லுது. நீ வரையா? அதனால தேவன் பார்க்கிறார். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தெய்வம் தான் என்னத்தை பார்க்கிறாரு? உள்ளத்தை காண்கிறார். மனுஷன் பார்க்கறது தேவன் பார்க்கிறார். சாதி, சம்பிரதாயம், சமுதாயம், பூர்வீகம் இதை தேவன் பார்க்கல. தேவன் உள்ளத்தை மாத்திரம் இயேசு பார்க்கிறார். அதனால இயேசு பிறக்கிறார். எங்க பிறக்கிறாரு? இயேசு எப்ப பிறந்தாரு? எப்ப பிறந்தார் இயேசு? டிசம்பர் 25. ஒரு போன டிசம்பர் பிறக்கலையா? நீங்க வந்தீங்களே, போன டிசம்பர்லாம் வந்து சாரி வந்தீங்களே, உங்க திருப்பி இயேசு பிறப்பார். இயேசு பிறந்த 2000 வருஷம் ஆச்சு. மறுபடியும் இயேசு எங்க பிறக்கணும்? நம்முடைய உள்ளத்தில் இயேசு பிறக்கணும். உண்மையா நீ இருந்தீங்கன்னா தெய்வமே எனக்கு ஒரு இலைப்பாறுதல், ஒரு சந்தோஷம் கொடு அப்படின்னு வாயிலிருந்து இயேசுவே சொன்னீங்கன்னா உண்மையா தெய்வம் கொடுப்பார். எதுவும் கேட்கல. உண்மையான விதியம் தானே கேட்கறது. ஞாபகம் உண்மையா வைராக்கியமா இருப்பியா? நான் என் மனைவி சொன்ன சாட்சி மாதிரி, எங்க அம்மா இந்து, எங்க அப்பா கிறிஸ்துவ. சரியா? எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் திருப்பதியில கல்யாணம் ஆச்சு. எங்க அம்மா எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கு. உங்களெல்லாம் என் கல்யாணம் ஆச்சு. யாருக்கா திருப்பதியில கல்யாணம் கேட்குங்க? யாருக்கும் இல்லை. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ பூர்வீகம், எவ்வளோ சம்பாதிக்க கலாச்சாரம் இதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருப்பதியில கல்யாணம் ஆச்சு. எங்க அப்பா கிறிஸ்துவர், எங்க அம்மா இந்து. ஆனால் எங்க அம்மா வாழ்க்கை பக்கத்தில் 30 ரூபாய். எங்க அப்பா ஒரு நாள் எங்க அம்மா கட்டாயப்படுத்துறது இல்லை. நீ சபைக்கு வரணும், கிறிஸ்துவெல்லாம் ஆளும் சொல்லவே இல்லை. எங்க அம்மா கிறிஸ்துவ ஜீவன் பண்ணி உண்மையாக கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க. எங்க அம்மா சபைக்கு வந்தாங்க, எங்க அப்பா சபைக்கு வந்து பண்ணிட்டாங்க. எப்படி கேட்கு? எங்க அம்மா இந்துலேருந்து ரசிக்கப்பட்டு உண்மையாக சபைக்கு வந்துட்டாங்க. எவ்ரிடே சண்டே சர்ச்சுக்கு போங்க, வெள்ளிசை சர்ச் போங்க, சனிக்கிழமை சர்ச் போங்க. எங்க அப்பா கிறிஸ்துவ கொடுக்கறதே பொறுத்து வருஷம் 2 தடவை சபைக்கு கொடுக்குறது. எப்போ வருது? கிறிஸ்துவஸ்க்கும் நியூயர்க்கு தான் வருது. 2 மாதம் பண்ணிக்கலாம். எங்க அம்மா கர்த்தர் நல்லவர்களை ருசித்து பார்த்துட்டாங்க. இயேசு நல்லவராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நான் என்ன சொல்றோம்? இயேசு நல்லவராக இருக்கும்போது அதே உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவே வாங்க நீங்கள் சொல்லும்போது இயேசு என்ன பண்ணுறாரு? வருவார். அதை நாங்கள் இங்கே கற்றுக் கொடுக்குறோம். வசனத்திற்கு வாசி கொடுத்தீங்க. மத்திய 23, மத்திய 1:23. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, யாரு? ஒரு கன்னிகை மரியாதை. மரியாதை வயசுல பிறந்தவர் தான் இயேசு. இயேசு அவருக்கு என்ன பேரு? இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன? தேவன் நம்மோடு இருப்பார். தேவன் என்னோடு இருந்தா இப்ப பிரச்சனை தேவையா? இந்த வாழ்க்கையில உண்மையான தேவன் இருக்கு, நிலைப்பாடுதல் இருக்கா? அதனால ஆண்டு திருப்பி சொல்லுவாங்க, இயேசுவே நீங்க கூப்பிடுங்க, உங்க ஆண்டு ஒரு நிலைப்பாடுதல் தருவாரு, ஒரு சந்தோஷம் தருவாரு, ஒரு நிம்மதி தருவாரு. யாரையும் தேடி போகணும். நீங்க இயேசுவே மனசார உள்ளத்துல போகும்போது தேவன் வருவார். நம்ம எப்படி ரசிக்கப்பட்டு உண்மையா மாறினாங்க. உண்மையான தெய்வம் தெரியணும். உண்மையான தெய்வம் யாருன்னு எல்லாரும் சொல்லுங்க. எல்லாருமே தெய்வம் தான், அப்படி கிடையாது. இயேசு தான் மையான தெய்வம். எல்லாருமே பிள்ளைங்க தான். எல்லாம் நம்ம பிள்ளைங்களா? எல்லாமே வீட்டுக்கு பிள்ளைங்க இருக்கு. எல்லாம் நம்ம பிள்ளைங்களா இருக்குமா? இயேசு தான் மெய்யான தெய்வம். மெய்யான ஒரு சந்தோஷம், இல்லை பாருங்கள், நிம்மதி, பிரச்சனை வேண்டாம், வீட்டில் ஒரு நிம்மதி, ஒரு போராட்டம் வேண்டாம், ஒரு கஷ்டம் சண்டை வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இயேசு கொடுங்க. இயேசு கண்டிப்பாக வீட்டுக்கு வருவார். தேவன் எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் இலைப்பாறுதலையும் ஒவ்வொருவரும் தருவார். அதெல்லாம் சபை திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஏப்ரலையும் சபைக்கு வரும். இது சபைக்கு என்ன பேரு? சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. வாசிங்க. சபை என்னன்னா எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று பேர். எல்லா ஜனம் பாருங்க, கிறிஸ்தவர்கள் மாற்றம் இருக்கு. வேத வசனம் என்ன அழகா சொல்லியிருக்கு. எல்லா ஜனங்களும் அப்படின்னா இந்துக்கள் வரலாம், முஸ்லிம்ஸ் வரலாம், அப்புறம் ஜெயின்ஸ் வரலாம், சீக் வரலாம். ஆனால் சகல ஜனங்களுக்கும் இது ஜப வீடு என்று பேர். வாசிங்க. என் ஜப வீட்டில் அவர்கள் வந்திருப்பாங்க. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. சகல ஜனங்களுக்கும் எந்த ஜனம் வேணாலும் வந்து
பார்த்து விண்ணப்பத்தை நீ முதலால் போட்டு சொல்லு, இயேசு வந்து கொடுத்துருவார். ஆமென். உண்மையான சாட்சி, நீ எப்படியோ இயேசு அப்படியே. நீ இயேசு விரும்புறீங்கன்னா இயேசு வருவார். நீ என்ன விரும்புறியோ அதை இயேசு உனக்கு கண்டிப்பா கொடுப்பார். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு உத்தமனுக்கு உத்தமன் வாசி. இயேசு எப்படின்னா நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் இல்லை. கெட்டவனா இருந்தா கெட்டவனை போல மாறுபடுகிறவர். இயேசு எப்படி? நீ உண்மையா இருக்க, இயேசு கூப்பிடுவார். இவ்வளவு நாள் போயிடுச்சு, 60 வருஷம் ஆயிடுச்சு. பேரனை பார்த்து பிள்ளைய பார்த்தோம், பேரனை பார்த்தோம், கஷ்டம் பேர பிள்ளையை பார்க்க போறோம். ஆனாலும் உண்மையான தெய்வம் தெரியலையே. நிறைய பேருக்கு கிருபை இல்லை. வாழ்க்கை என்ன 11 போயிட்டே இருக்கு. ஆசைங்க இயேசு எப்படி பண்ணுறது? தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமர், புனிதனுக்கு புனிதர், மாறுபாடு உள்ளவன். அப்படின்னா இடக்கு வழக்கா இருக்கிறவங்க இயேசு அப்படி இல்லை, அவனுக்கு அப்படி தென்படுகிறார். நீ எப்படியோ இயேசு அப்படி. கண்ணாடி முன்னாடி யாருக்கு தெரியுது? முன்னாடி இருந்தால் உன் தானே தெரியுது. உன் பிள்ளை எப்படி இருப்பான்? நீ எப்படி பார்த்தா உன் பிள்ளை என்ன பண்ணும்? 14 அடி போயில. அதே போலதான் இயேசுவோட பிள்ளைங்க நம்ம. தேவன் நீ எப்படி இருக்கோ அதே போல நம்மளையும் தேவன் அப்படியே தென்படுகிறார். அதனால்தான் இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க. நீங்க உங்க இருதயத்தை மாத்திரம் தேவனை கொடுங்க, தேவன் பெரிய காரியம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரிசுத்தாவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, தேவனுடைய சுவிசேஷத்தை ஆண்டவர் விதைக்கும்படி உங்களுடைய ஆளுக்கு வணக்கங்களை கொடுக்கிறோம். ஆண்டவரே, கல்லையோ மண்ணையோ இயேசுப்பா இதையும் வணங்காதபடி உயிருள்ள தேவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வேத வசனத்தின்படி இவர்கள் இயேசுவை ருசிக்க வேண்டிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நன்றி. இந்த வீடு சகல ஜனங்களுக்கும் செல்வ வீடு. இந்த வேலையிலும் எல்லா காலங்களிலும் இந்த வீடு இந்த ஜனங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. இந்த ஜனங்கள் இந்த ஜெப வீட்டுக்கு வந்து அவர்கள் விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரிவிக்கும் போது தேவன் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடும். இயேசு பிறந்தார் மெய்தான், ஆனால் இயேசு அவர்கள் உள்ளத்தில் பிறக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யணும். அவர்கள் தேடுகிற நிம்மதி, அவர்கள் தேடுகிற சந்தோஷம், அவர்கள் தேடுகிற இளைப்பாறுதல், அவர்கள் தேடுகிற ஒரு நம்பிக்கை, அவர்கள் தேடுகிற ஒரு எதிர்காலம், ஒரு பயனில்லாத வாழ்க்கை, ஒரு முயற்சி வாழ்க்கை இயேசு தருகிறார். இலவசமாக தருகிறார். அதுதான் தேவன் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாவம் சொல்கிறவர்களை எங்களுக்கு வாரங்களுக்கு இளைப்பாறுதல், தேவன் இளைப்பாறுதல் தரும்படி ஜெபிக்கிறேன். ஆனால் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சரக்குகள் மேல இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு பேசினாலும் எனக்கு குப்பில போட்டார், விக்கல குப்பில போட்டார், அதுக்கு ஒரு கீழே போட்டார். அது வித்திருந்தா நிறைய பணம் செலவு பண்ணிடும், சேவ் பண்ணிடும். ஆனால் விற்கல. ஆண்டவர் இவரை அன்பான சகோதரரை அந்த குடும்பத்தை வித்தியாசம் மாற்றிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் குறித்து சபை கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் சபை கட்டி கொடுத்து வந்துடாம ஊழியத்துக்கு கற்று கொடுத்து வேலை செய்யலைங்க. அவர் தான் பிரதர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜிங் டைரக்டர். ஆனால் இன்னை இப்போதான் எடுத்து வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னால் நிறைய முகமே நிறைய பண்ணிட்டார். வேர்ல்டு எலிமிக்ஸ் இவங்க தான், வேர்ல்டு எலிமிக்ஸ் கூட இவங்க தான். எங்கே பார்த்தாலும் வேர்ல்டு முகப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா இவங்க தான் அப்பாற்பட்டு கட்டியிருப்பாங்க. இடையில அவருக்கு ஆண்டவர் பேசுகிறது வேலை பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு, அது மாத்திரம் இல்லாமல் கொரோனா சைடில் அவர் பிஸ்னஸ் சைடில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் இன்றைக்கி முகப்பல் பகுதியில் கொண்டு இருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டிட்டு இருக்காரு. எந்த அப்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாலும் நிலத்தில் இப்போ இல்லை, அவர் எப்போ ஓப்பன் பண்ணாலும்
நான் போய் கவர்மெண்ட் கேஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னை விடவே மாட்டாங்க. நாமும் சத்தியம் கீழ்ப்படிவோம். சத்தியம் பேசும்போது அவர் கீழ்ப்படினார். சத்தியம் வேறு சத்தியம் தருவீர்கள், சத்தியங்களை அடைவீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. ஆமென். படிக்கும் போது ட்ரெயினாக வந்து நீங்கள் வாங்கி போகலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Amen. Hallelujah. Hallelujah சொல்லுங்க. Amen. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் அவருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அவருடைய ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடி துதித்து பிறகு அவருடைய வார்த்தையை சொன்ன பிறகு நாம் அவங்க வந்த நோக்கத்தை நிறைவேற்றலாம். Hallelujah. முதலாவது ஐசை நம்முடைய குடும்பத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிவர்த்தனை தாழ்மை நல்ல நேரத்தை நீங்கள் ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எஸ்எப்பா மைக்கேல் மூலமாகவும் சிஸ்டம் மூலமாகவும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய சபை விசுவாசிகளுக்கு ஆண்டவரே உதவி செய்வதற்கு நீங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே வேலையும் ஆண்டவரே எஸ்எப்பா கிருபையும் தந்திருக்கீங்க. அவருக்காக சொல்கிறோம். ஆண்டவரே எஸ்எப்பா நீர் அவர்கள் ஆசீர்வதிங்க, அவங்களை நடத்துங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே எங்களுடைய சபை விசுவாசிகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, நடத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. மீதி உள்ள நேரத்தில் நீங்கள் எங்களோடு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்கள் மாற்றம் வைக்கப்படுங்க. மற்ற இஷ்டங்களை துதி கன மகிமை யாவும் நாங்கள் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் நல்லதுக்காக ஆமென். நன்றின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நூற்றாண்டு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் படிக்கிறேன், இந்த நாளை படிக்கிறேன். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவளை கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலைகளுக்கு நன்றி. இந்த அருமையான இந்த சபையில் கொண்டு வந்து அப்பா இந்த நேரத்தில் ஜெபிக்க வைத்து நன்றி. இப்பொழுது ஒரு ஆற்றுக்கு நிறைய கற்றுக்கிறோம். எங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுத்து நீ சுத்தமாக இருக்கிறீங்களோ அதை பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றும் நாமாக்களையும் பற்றி பேசினாலும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் வந்து இந்த வருஷத்தோட கடைசி மாதத்தில் என்ன பண்ணியிருக்கோம், வாழ்ந்துருக்கிறோம். இந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு என்னது பண்டிகை மாதம். என்ன ஃபெஸ்டிவல் இந்த மாதத்தில்? கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்லாம் என்னது? இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பிறந்து 2024 வருஷம் முடிய போது இயேசு பிறந்ததை குறித்து தான் சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இயேசு கிறிஸ்துனா பண்ணுற உலகத்தில் பிறக்கிறாருன்னு சொல்லி நம்ம அந்த நாட்களை நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம். அதற்கான பண்டிகைகள் என்ன பண்ணுறோம், நம்ம கொண்டாடுவோம். இப்போ இயேசு பிறந்ததற்கான ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஹல்லேலூயா. அப்போ இரட்சகர்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்புனா என்னது? விடுதலை. அப்போது யாரோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்ததா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், இந்த உலகத்தில் வந்தார். ஆதாமுடைய பாவத்தினால ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மீறுதல்னால பாவத்துக்கு உட்பட்டதுனால இந்த ஆத்மா என்ன பண்ணுச்சுன்னா பிசாசுக்கு சொந்தமாக பாதாளத்துக்கு என்ன பண்ணுறாங்க, நிறுத்தப்பட்டு கடந்தே இருந்தாங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணாங்க, பலிகளை செலுத்தி திரும்ப திரும்ப பாவத்துக்குள்ளாகி இந்த ஆத்மா நஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்க. அப்போ பிதாவாகிய தேவனுடைய திட்டம் ஒன்று வைத்திருந்தார். எப்படின்னா இதற்கு ஒரு முடிவை தேவன் என்ன பண்ணணும், உண்டு பண்ணணும்னு சொல்லி ஒரு திட்டம் வைத்திருந்தார். பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக
இந்த திட்டங்களை பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் வைத்து இயேசு கிறிஸ்து என்ற வித்தை அவர் இந்த இத்தனை வருஷ காலமாக என்ன பண்ணாரு, பாதுகாத்து கொண்டே வந்தார். எதற்காகனா அந்த கிறிஸ்து என்ற ரட்சகர் பிறக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு எல்லாம் முழுமையான ஆத்தும ரட்சிப்பு உண்டாகி பாதாளத்துக்கு போகாதபடி பரலோகத்துக்கு போகிறதான ஒரு வழியை பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்தபடியால் அந்த திட்டத்தை என்ன பண்ணாரு, வைத்தார். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்னா அன்பானவர். அவர் அன்பானவர், ஆனால் பாவியின் மேல் என்ன பண்ணுவார், சினம் கொள்ளுகிற தெய்வம். அவர் பாவத்தை தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஆனால் எல்லாவற்றிலும் அவர் எப்படி இருக்கார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம் மேல் வைத்த கிருபை, ஐயோ இப்படிப்பட்ட இந்த ஜனங்கள், நாம் உண்டு பண்ணின இந்த ஜனங்கள், இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், பாவம் செஞ்சு அழிந்து போகிறானே, இதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ற வித்தை என்ன பண்ணாரு, அவர் இந்த பூலோகத்தில் கொண்டு வருகிற அந்த நாட்கள், அந்த வருஷம் வரைக்கும் அந்த வித்தை சாகடிக்க சத்துருவானவன் எவ்வளோ பெரிய திட்டங்களை என்ன பண்ணான், போட்டான். முதல்ல இருந்து பாருங்க, ஆபேல் காயின் பரிசுத்த வித்து வந்தாதான், அந்த வித்துல தான் இயேசு கிறிஸ்து வந்து ரட்சிப்பை உண்டு பண்ண வேண்டியது தேவனுடைய திட்டம். ஆதி காலம் முதல் சத்துரு என்ன பண்ணுறான், அந்த திட்டத்தை உடைத்து இந்த ரட்சிப்பு வராதபடிக்கு என்ன தடையெல்லாம் பண்ண முடியுமோ அவன் என்ன பண்ணுறான், அந்த தடையெல்லாம் பண்ணிகிட்டே வந்தான். அப்போ யூதா கோத்திரத்தில் தான் யூத ராஜசிங்கம் என்ன பண்ணோம், வரணும், அநேகருக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும் பிதாவாகிய தேவனுடைய திட்டம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த துளிரிலே என்ன பண்ணுச்சுன்னா பெரிய பிரச்சனை வந்தது. அந்த யூதாவின் சந்ததியில் வருகிற அந்த தாமார் மனைவியாக கல்யாணம் பண்ணாங்க. அந்த புருஷன் இறந்து போனதுனால அடுத்த பிள்ளையை கொடுக்கணும். அவனுக்குள்ளே என்ன திட்டம்னா, அண்ணனுடைய மனைவியை நம்ம கல்யாணம் பண்ணனா எப்படி இவருக்கு போகணுமா நம்ம விட்டுன்னு சொல்லி அவன் சேரும் பொழுது அந்த வித்தை என்ன பண்ணிட்டான், கீழே விட்டுட்டான். அடுத்து 3வது பிள்ளை, அதனால தேவன் என்ன பண்ணாரு, அந்த ஓனான்ற அந்த சகோதரனை அடிச்சதுனால யூதா அடுத்த பிள்ளை தரத்துக்கு பயப்படுறாரு. பயப்படும் பொழுது அந்த அவனுடைய பக்தி வைராக்கியம் பாருங்க, அது தேவனே தாமாருடைய இருதயங்கள் என்ன பண்ணாரு, வெற்றார். ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய திட்டம் இயேசு கிறிஸ்து, அந்த வித்தாகிய அந்த இயேசு கிறிஸ்து யூதாவிலிருந்து தான் வரணும். 12 கோத்திரங்கள், நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இதை சொல்லிட்டு போகிறேன். 12 கோத்திரங்கள் இருந்தாலும் அந்த யூதா கோத்திரத்தை தேவன் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டதுனால யூத ராஜசிங்கம் அதில் வரணும்னு சொல்லி தேவனுடைய திட்டம். அப்போ பிசாசு பாருங்க, இப்படி ஒரு மகன் இறந்துட்டான், அடுத்த மகன் என்ன பண்ணான், அண்ணனுக்கு நான் என் சுதந்திரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் அந்த வித்தை வீணாக்கினான். யூதா பயந்து 3வது பிள்ளையை தரல. தாமார் இப்போ விதவையாக இருக்கா, அவளுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வந்தது. என்ன பக்தி வைராக்கியம்னா, அடுத்த வித்து எனக்குள்ள வரக்கூடாது, அந்த யூதா ராஜசிங்கம் என்னுடைய சந்ததியில் வரணும்னு சொல்லி அவன் வேஷம் மாறி ஒரு வேசியை போல மறைந்து யூதா வருகிற வழியில இருந்து அவன் என்ன பண்றா, அந்த வித்தை தனக்குள்ள என்ன பண்றா, சுமக்கும்படி அவளுக்குண்டான மேன்மையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாதபடி அந்த அவமானத்தையும் நிந்தையும் அவள் சகித்து கொண்டு மாமனாரோட என்ன பண்றா, உறவு. எதற்காக சொன்னா, அவனுடைய பக்தி வைராக்கியம். அவள் அப்படி இருந்ததுனால தான் இந்த மத்திய 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வம்ச வரலாறு பட்டியலில் தாமாருடைய பேர் என்ன பண்ணியிருக்கு, இடம் பெற்றிருக்கு. 1ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும்ல, எல்லா கிறிஸ்தவர்கள் நீங்கள் இருக்கிறவங்க. அப்போ 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சில பெண்களுடைய பேர்கள் என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். அப்போ தாமாருடைய பேரும் அதில் இருக்கு. அப்போது அந்த வித்தை பிதாவாகிய தேவன் அதுக்கப்புறம் இப்போ நிறைய காரியத்தை நான் பெரிய பிரசங்கம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். அப்போ அதுக்கப்புறம் என்னெல்லாம் பிசாசு அந்த வித்தை தடை பண்ணி ஆனால் சில 1000 வருஷம் பிற்பாடு தேவனுடைய முன்னறிவிப்பின்படி அவர் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி இம்மானுவேல் ஒரு கனியை வயிற்றில் என்ன பண்ணுவார், பிறப்பார் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டம் வந்த உடனே அந்த ரட்சகராகிய கிறிஸ்துவை நமக்காக இந்த மூலகத்தில் என்ன பண்ணார், பிறக்க வைத்தார். தேவன் நம்மேல் வைத்த அன்பிற்காக அவருடைய சொந்த குமாரனை இந்த மூலகத்தில் என்ன பண்ணார், நம்மளுக்காக அனுப்பினார். எதற்காகனா, ரட்சிப்பிற்காக. ரட்சிப்புனா என்னது, விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கடன்லிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, சமாதான குறைச்சிலிருந்து விடுதலை, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரும்படி ஒரு விடுதலை, எவ்வளோ பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை.
இந்த விடுதலைக்காக தான் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் இயேசுனுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம அந்த முழுமையான விடுதலையில நம்ம வாழறோமா இன்றைக்கு, அதுதான் நம்ம பார்க்கணும். போன வருஷம் இருந்த அதே வியாதி இந்த வருஷம் இருக்கா? போன வருஷம் இருந்த கடன் அதே இந்த வருஷம் இருக்கா? இயேசு 2024 வருஷம் ஆகுது, ஒவ்வொரு வருஷமும் பிறக்கிறார், ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் வரும். எதற்கு வரனே தெரியாது. ட்ரெஸ் பண்ணிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ணுறோம், பலகாரம் வீட்டில் செஞ்சுட்டு நல்லா பிரியாணி பண்ணிட்டு, காசு இல்லைன்னா கூட அந்த மாதம் கடைகளை வாங்கி நல்லா எல்லாருக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு பிரியாணி செஞ்சு ரோஸ் குக்கி போல் அச்சு முறுக்கு அதெல்லாம் பண்ணி, அப்புறம் எனக்கு சீடெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி பலகாரம்லாம் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் அந்த ஒரு நாள் எல்லாம் கொண்டாடிட்டு 31 சர்ச்சுக்கு போயிட்டு 1ஆம் தேதி ஆனோடையும் போன மாதம் வாங்கின கடன் இந்த மாதம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அந்த கடனை கொடுக்க யார்கிட்ட போகலாம், எங்கே போகலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். அப்போ இதுக்காக இயேசு என்ன பண்ணல, வரல. அதே அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்காக கர்த்தராகிய ரட்சகர் இந்த உலகத்தில் என்ன பண்ணல, பிறக்கல. நம்ம ஒரு காரியத்திலேருந்து விடுதலை ஆகணும், அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆகணும், சுயாதீனமாக ஃப்ரீடமாக நம்ம என்ன பண்ணணும், வாழணும். யாருக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயந்து பதில் சொல்லக்கூடாது. அப்போ நம்மளை எதில் ஜெனிப்பிக்கிறாருன்னா அழிவில்லாத வித்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 1 Peter 1:23 வசனம் சொல்லுது, நீங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு புது பிறப்பை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். மாம்சத்தில் எல்லாரும் அழிவுள்ள வித்தினாலே நம்ம பிறந்துட்டோம். ஒரு தாயும் தகப்பனும் இணைந்து நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன வித்து, அழிவுள்ள வித்து. அவங்களாம் அழிஞ்சு போயிடுறாங்கல்ல. ஆனால் அழிவில்லாத வித்தினாலே நம்ம மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு தான் வசனம், அவர்தான் நீதி, அவர்தான் ரட்சிப்பு. அந்த இயேசு என்ற வித்தை பிதாவாகிய தேவன் இந்த பூலோகத்தில் கொடுத்ததுனால அவர் இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கு வசனத்தினால மறுபடியும் ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். ஞானஸ்தானம் மூலியமாக அபிஷேகத்தில் பரிசுத்தாவை நிறைவில் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், வாழ்வு ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ முந்தின நடக்கக்கூடிய அதே மோசம் போக்கும் இச்சைகளாக இருக்கிற பழைய மனுஷன் நம்மளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசு உண்மையாக நம்மளுக்குள்ள பிறப்பாரானால் பழைய மனுஷனுக்குரிய எந்த சுவாபமும் நம்மளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அழிவில்லாத வித்து நம்மளுக்குள்ள, அந்த வித்துல தான் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்போ மறுபடியும் பிறந்த நாம முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்குற அந்த இச்சைகள், பழைய மனுஷர், பொய் சொல்கிற காரியங்கள், எந்த ஒரு காரியமும் அவங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ இந்த கிறிஸ்மஸில் நாம் ஒரு உடன்படிக்கையோடு என்ன பண்ணோம், இயேசு பிறந்த எதுக்காக பிறந்தாரு. நம்ம பிரியாணி சாப்பிட்டு புது ட்ரெஸ் போட்டு கொடுக்கோம் பலகாரங்களும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கிடையாது. நாம் என்ன பண்ணோம், ஒரு விடுதலையோடு வாழணும். இங்கே மறிச்சா பரலோகம் என்ன பண்ணணும், போகணும். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லைங்கிற நிச்சய நம்பிக்கை வரணும். எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுக்கலாம், ஊழியம் செய்யலாம், சபைக்கு வரலாம், காணிக்கை கொடுக்கலாம். ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழல நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகம் போக முடியாது. அப்போ பரிசுத்தமாக வாழணும்னா பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நம்மளுக்கு என்ன பண்ணணும், வரணும். அந்த விடுதலை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். இப்போ இயேசு பிறந்த உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க, நியாயசாஸ்திரிகள் எல்லாரும் வந்து என்ன கொடுக்குறாங்க, இயேசுக்கு முன்னாடி என்ன வைக்கிறாங்க, சொல்லுங்க, என்ன வைக்கிறாங்க, தூபவர்க்கம், பொண்ணு, வெள்ளியை இயேசுக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. இயேசு பிறந்ததுக்கான சந்தோஷம். இப்போ இயேசு நம்மளுக்குள்ள பிறந்துட்டாரு, அடிமைத்தனத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நாம இயேசுக்கு பொண்ணை கொடுக்கணும், தூபவர்க்கத்தை கொடுக்கணும், வெள்ளியை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்போ உலக பிரகாரமான பொண்ணு வெளியே சொல்லலை, நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கணும், விசுவாசமாக வாழணும். பொண்ணுனா என்னது, விசுவாசம். வெளியினா என்னது, பரிசுத்தத்தை குறிக்குது. அடுத்து தூபவர்க்கம், எப்பொழுது வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையை நம்மளுக்குள்ள என்ன பண்ணணும், காணப்படணும். உண்மையாக இயேசு நம்மளுக்குள்ள பிறந்தார்னா நீ வாழ்கிற வாழ்க்கை இயேசுக்கு ஒரு காணிக்கையாக இருக்கணும். அந்த காணிக்கை பரிசுத்தமாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும்,
இயேசுவுக்கு நம்ம வாசனை வீசுகிறவர்களா இருக்கும். இயேசுவினுடைய வாசனை கெட்டு போகிறவர்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜீவிக்கக்கூடாது. துர்நாற்றம் நம்மளேருந்து என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நம்மளை பார்த்து இவங்களா சபைக்கு போகிறாங்களாம், இவங்க இப்படி ஜீவிக்கிறாங்க, இவங்க வாழ்க்கை பாரு இப்படி இருக்கு, இவங்களுக்குள்ள இன்னும் வியாதி இருக்கு, இன்னும் கடன் போல, இவங்க வீட்டில் தான் பரியாசம், இவங்க வீட்டில் தான் சண்டை, நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இயேசுக்கு கொடுக்குற அந்த காணிக்கையினாலே அவரை நம்ம என்ன பண்ணுறோம், மகிழ்விக்கிறோம். அந்த மகிழ்விக்கிறது நம்ம பரிசுத்த ஜீவியும் விசுவாச வாழ்க்கையும் தேவனுக்கு நம்ம சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் உண்மையான இயேசு நம்மளுக்குள்ள பிறந்தார் என்று. அது இல்லாதவங்க கிறிஸ்மஸும் பிரயோஜனமும் கிடையாது, ஸ்டாரும் நம்ம வீட்டில் என்ன பண்ண முடியாது, கட்டிக்க முடியாது. ஸ்டார் எதுக்காக கட்டுறாங்க சொல்லுங்க? இயேசு வந்திருக்கிறாரு எனக்கு விடுதலைன்னு சொல்லிதான் ஸ்டார். ஆனால் ஸ்டார் கட்டின வீட்டில் தான் சண்டை நடக்குது, ஸ்டார் கட்டின வீட்டில் தான் என்ன பண்ணுது, பிரச்சனை இருக்குது, இருள் இருக்குது. உண்மையாக கிறிஸ்துவங்களாக ஜீவிக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டாரை கட்டி. ஸ்டார் கட்டுறதுல அந்த ஸ்டாரை நம்ம என்ன பண்ணணும், ஜீவிக்கணும். ஸ்டார் என்னது, வெளிச்சம். அப்போ அந்த ஸ்டார் வந்துச்சுன்னா, விடிவெளி வந்துச்சுன்னா பொழுது விடிஞ்சிடும். அப்போ அந்த வீட்டில் இருள் இருக்குமா, அந்த வாழ்க்கையில் இருள் இருக்குமா, என்ன இருக்கும், வெளிச்சம் தான் இருக்கும். அப்போ நீ வெளிச்சமாக இருப்பாயானால் உன் வெளிச்சம் இருளில் உள்ளவர்களை பிரகாசித்து உன்னுடைய வெளிச்சத்தை அவங்க இருள் என்ன பண்ணும், நீங்கும். அப்போ ஸ்டார் கட்டுறது முக்கியம் இல்லை, நாம தான் ஸ்டாராக என்ன பண்ணணும், ஜீவிக்கணும், வாழணும். இல்லையா? ஆமென். இந்த கிறிஸ்மஸ் நம்மளுக்கு இயேசு உண்மையாய் பிறந்ததற்கான ஒரு ரட்சிப்பின் ஆண்டாக இந்த ஆண்டு என்ன பண்ணணும், இருக்கணும். இதே பாவ வாழ்க்கை, இதே குறைவான வாழ்க்கை நம்மளுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்கு. இந்த வருஷத்தில் நம்ம நிறைய உடன்படிக்கையோடு எந்தெந்த காரியத்தில் குறைவாக இருக்குமோ அதெல்லாம் தேவன் நம்மளை நிறைவாக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து நம்ம கடந்து போகலாம். சரிங்களா? கண்களை மூடலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா, இந்த கிறிஸ்துமஸை முன்னிட்டு இந்த இடத்துல இந்த நாளில் கூடி வந்து அப்பா நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் அநேகருக்கு சொல்லும்படியாய் செய்யும்படியாய் வந்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற கேட்ட வசனத்தின் பிரகாரம் இயேசுவின் கிறிஸ்துவின் ரட்சகர் இந்த பூலோகத்தில் கடந்திருக்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, கேட்ட அந்த சின்ன சத்தியத்தின் ஆலோசனைப்படி எங்கள் வாழ்க்கையில் இருள் இல்லாதபடி நாங்களே நட்சத்திரமாய் அநேகருக்கு வெளிச்சம் தருகிறவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய. அந்த அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாமல் உள்ள வித்தினாலே நாங்கள் ஜெனிமிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அநேகரை ரட்சிப்பதற்காக அப்பா அந்த வித்தை தாவாகிய தேவன் பாதுகாத்து கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட காலங்களில் கொடுத்து எங்கள் ஆத்மாவை மீட்டது போல எங்களையும் வேத வசனம் என்ற வித்தினாலே ஜெனிமிக்கப்பட்டிருக்கிறீங்க. நாங்களும் அநேகரை மீட்குண்டாக, அநேகரை மீட்கும் பாத்திரமாக, அநேகரை ரட்சிக்கும் பாத்திரமாக நடந்து கொள்ள காணிக்கையாக, ஜீவ வாசனையாக அப்பா நாங்கள் பரிசுத்தமாக விசுவாசத்தில் அந்த ஜீவியத்தை வாழ்ந்து உமக்கு நாங்கள் உண்மையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய. நீர் எங்கள் உள்ளத்தில் பிறந்து எங்களை பாவத்திலிருந்து ரட்சித்து மீட்டது போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ சாபத்துக்கும் ஒரு விடிவை உண்டு பண்ண வேண்டுமாய் செபிக்கிற, ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ண வேண்டுமாய் செபிக்கிற. அப்படியா நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. விசேஷமாக இந்த சபையை நடத்துகிற ஐயாக்கா கூட செபிக்கிற, ஐசை பாஸ்டர் அவங்க மனைவிக்காக உன் தாயாருக்காக கூட செபிக்கிற. கர்த்ததாமே இந்த பிள்ளைகளை இந்த இடத்துல நாட்டி நீதி குறிச்சவர்களாய் நீ வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, புது இடத்தையும் புது சபையும் கர்த்தாவே அதுக்குண்டான எல்லா காரியங்களும் செய்யப்பட்டதாய் நன்றி செலுத்துகிறேன். புதிய வருஷத்தில் புது அற்புதத்தை செய்ய அனைவரும் தாழ்த்து வெறுமையாக்கி ஒப்புக்கொள்கிற பொறுப்பேற்று வழிநடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.
பரிசுத்தாவியானவரின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. ஆண்டவர் இருக்கிற பிள்ளைகளையும் உதவிகளையும் அவர்கள் விசாரிக்கிறது மாசத்து தூய்மையான பக்தி என்ற வசதிபடி கர்த்தருக்கு உண்மையான அன்பாக இருக்கிறதை நாங்கள் அறிவி ஐயா அந்த ஊழியக்காரரையும் அவங்க பிள்ளையும் அவங்களுடைய மனைவியும் அம்மாவையும் ஒரு கருத்தில் ஒப்புக்கொள்கிறேன், சின்ன பிள்ளையோட கருத்தில் ஒப்புக்கொள்கிறேன். ஆண்டவரே இவர்கள் செய்து ஒரு ஊழியத்தை கர்த்தரையும் விருத்தியாகவே எந்த நோக்கத்துக்காக இந்த இடத்துல சபையை ஏற்படுத்தியிருக்கிறதோ அநேக ஜனங்களை வச்சுட்டு இயேசு மொழியில் நடத்திபடி ஆண்டவரே இவர்களுக்கு பிரதான வழிவாசல் அந்த அனைவரையும் ஆசீர்வதிக்க அவர்கள் தேவையாக சந்திக்கப்படுத்தோம். இயேசு நாம கேட்கிற ஜீவன நல்ல பிதாவே ஆமென். Amen. Thank you. God bless you. உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன், நன்றி நிறைந்தோடு எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். ஆமென். நன்றியோடு நன்மைகள் எப்படி நன்றி சொல்வேன், எத்தனை நன்மைகள் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. இந்த வருஷத்துல 14ஆம் தேதி இந்த வருஷத்தை தொடங்கினவர்கள் இந்த மாதத்துல இந்த வருஷத்துல இறக்கும் கிருபையினாலே மட்டுமாய் சுகத்தை ஆரோக்கியத்தை நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தபடியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கர்த்தரை நினைத்தள்ளி அப்பா எங்களை நேசித்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட் பரலோகத்துல இருந்து நீ கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தாய் தகப்பனை கைவிட்டாலோ கனவு உற்சாகத்தை கைவிட்டாலோ நம்மை கைவிடாத கர்த்தரே என்று சொல்லி நினைத்தள்ளி பாதுகாக்கிறேன். நன்றி ராஜா. இந்த நாள்ல கூட அப்பா கற்ற பிள்ளைகளையோ விதவைகளை விசாரிக்கிறது மாசில்லாத தூய பக்தியா கர்த்தாவே அப்படியா இந்த நாட்கள் உம்மை நினைவு கூர்ந்து உலகத்துல நீ இருக்கும் பொழுது எப்படி கர்த்தாவே ஏழைகளை விதவைகளை விசாரித்து அன்பு கொண்டது போல அப்பா உடைய பிள்ளைகளாக எங்களை தேவன் அப்படியா நீ செய்யறதுக்காக நன்றி ராஜா. அப்பா எந்த பூர்ணமான எந்த அப்பா வரமும் நன்மையான இந்த ஈவும் ஜோதிகளை பிதாவிடத்துல இறங்கி வருது ராஜா. நீர் கொடுத்த வழி இதை நாங்கள் கொடுக்க முடியாத ஆண்டவரே, நீர் பரலோகத்துல இருந்து இந்த பேரெழுதி ஒவ்வொருத்தரும் நினைவு கூர்ந்து அவங்க பிள்ளைங்க அவங்க கணவர்கள் அவங்க உற்றாரும் நேசிக்கலனாலும் நீர் இவர்கள் நேசிக்கிறீர் என்பதை இந்த நாளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறேன். அடிமைகளை நினைவு கூர்ந்து கொடுக்கும்படி கிருபை கொடுத்தீர். வருஷம் வருஷம் இன்னும் அதிகமான ஜனங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உதவி பாதுகாத்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வாங்க பொறுப்பேற்றுக்கொள்ள இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். பண்ண இருக்கு ஒரு ஆண்டுடைய வார்த்தை ஒரு 5 நிமிஷம் கேட்போம். கொஞ்சம் நகருங்க அதை கால் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் கத்திரி வார்த்தை கேட்கலாம். வாசிங்க பைபிள் வாசிக்கிறோம். விடுதலை நட்சத்திரம் 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடுவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. வசனம் எல்லாம் தீர்க்க தரிசனமான வசனங்கள். வேறு வசனம் எல்லாமே வாக்குத்தத்தெல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும். வாசிங்க. பொழுது விடிந்து அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் விடியணும். பொழுது விடியணும்னா இருளே இருக்கக்கூடாது. இருள் என்ன? இருள்னா ஏராளமான பிரச்சனைகள், துயரம், கஷ்டம், நிந்தை, பாரம், கடன், வியாதி, இதெல்லாம் இருள். ஆனா இயேசு பிறந்தார். எதுக்கு பிறந்தாரு? நம்முடைய வாழ்க்கையில விடியும்படி. அதனால்தான் வாசிங்க. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். பொழுது விடிந்து இருதயங்களில் உங்கள் உதிக்கும் அளவும். அப்படின்னா விடிவெளி நட்சத்திரம். வாசிங்க. இருளுள்ள ஸ்தலத்தை பிரகாசிக்கிற விளக்கை போன்ற. அப்படின்னா என்ன ஸ்தலம்? இப்போ தேவன் உலாவுகிறார். எங்க உலாவுகிறார்? தேவன் வந்து பெரிய பெரிய கட்டடத்துல இல்ல. தேவன் எங்க இருக்காரு? ஆலயத்துல இருக்காரு. ஆலயம் அது இருதயம் தான் ஆலயம். இதான் ஸ்தலம். ஆனா மனுஷன் என்ன பண்றான்? பாவத்துல அடிமைத்தனத்துல இருக்கிறதுனால அது இருளே இருக்கு.
இருள் இருக்கனால இயேசுனால என்ன பண்ண முடியல, வெளிச்சம் கொடுக்க முடியல. அதனால இந்த ஸ்தலத்துல தேவன் என்ன பண்றதா, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். விளக்கை போன்ற அவசரத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப இந்த திருவசனம் எல்லாம், தேவனுடைய திருவசனம் எல்லாம் எல்லாமே ஒரு வழிகாட்டி. வேதம் சொல்லுது, உங்களுடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்குது. வாசிங்க. அப்போ தேவனுடைய வசனம் எல்லாமே உடைய கால்களுக்கு எப்படி இருக்கான், தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஒரு மனுஷனுக்கு இடது பக்கம் வலது பக்கம் தெரியல, பிரச்சனை, ஒரே சண்டை, வீட்டுல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இலைப்பாறுதலே இல்லை, யாரும் தெரியும் பிரோஜனமே இல்லை. இப்ப ஆண்டு தான் சொல்றாரு வேத வசனத்தின் வெளிச்சம். வாசிங்க. எந்த இருள் பாதையா இருந்தாலும் வேத வசனம் படிக்கும்போது, வேத வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் எப்படி இருக்கிறான், நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் தருகிறவராய் இருக்கிறார். இயேசுவை உண்மையா ஏற்றுக்கொண்டு இயேசுடைய வழிகளை கற்றுக்கொண்டு நம்ம இயேசுக்காக ஜீவிக்கும் போது எந்த இருளா இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவோம்னா பிரகாசிக்க வைக்கிறார். அதனால தான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறாங்க. ஒரு பயணத்துல என்ன பண்றாங்க, நீ நாடின துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க தேவன் வல்லவராயிருக்க. நீ நாடின துறைமுகம் என்ன, ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், ஒரு நல்ல எதிர்காலமா இருக்கலாம், ஒரு சந்தோஷமா இருக்கலாம், ஒரு பிள்ளை பாக்கியமா இருக்கலாம், இல்ல வியாதிலேயே இருக்கும், கடன் பிரச்சனையே இருக்கு, இதுல இருந்து ஒரு விடுதலையா இருக்கலாம். அதனால தான் தேவன் சொல்கிறார், நீ நாடின துறைமுகத்துக்கு தேவன் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறார். வாசிங்க. அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். என்ன அமைதல்? கடல்ல பிரயாணம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை கடல் பிரயாணம். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அலைகள் வரும், கடல் கொந்தளிக்கும், ஆனா உன் கப்பல் சேதமாகாது. அதான் நம்ம ஏன் வரோம், ஏன் நன்மை செய்கிறோம், தேவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நன்கொடை கொடுக்கணும். ஏன் இயேசு உண்மையா ஏற்றுக்கொள்ளும் போது அலைகள் என்ன பண்ணுதான், கொந்தளிப்பை தேவன் அமர்த்துக்கிறார். அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். நம்ம நாடின துறைமுகம் என்ன, இயேசு உண்மையா நம்ம இருதயத்தில் பிறக்கணும். இயேசு உண்மையா பிறக்கும் போது தேவன் நம்ம தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை நீங்க கிறிஸ்துவங்களா நீங்க நான் நம்புவீங்க இயேசுவை. கிறிஸ்துவங்க எல்லாரும் ஜனம் யாரா இருக்கீங்களா, இருக்காங்களா? அதே பேர். அப்போ இயேசு நம்புங்க. இயேசுவை நம்புனா இயேசு என்ன பண்றா, நீங்க இக்கரையில இருந்து மறுகரைக்கு தேவன் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். நீ நாடின துறைமுகம் அப்படின்னா துறைமுகம், நீ நாடின துறைமுகம் அது. அப்ப இயேசு தான் நல்ல துறைமுகம். அதுல காத்துல கொந்தளிப்பு இல்ல, கடல் எரிச்சல் இல்லை, இதெல்லாம் பிரச்சனை, மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த படகு என்ன பண்ணாதான், ஒரு நாளும் உடைந்து போகாது, சிதையமாகாது. அதனால எல்லாம் ஒப்புக்கொடுங்க, வேறு பெரிய காரியங்கள் செய்வது. பரிசுத்த ஆவியானவரே ஜெபிக்கலாம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. அந்த ஒருவரையும் பேரா நாங்க சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்துவ ஜனங்களும் ஐயா கிறிஸ்துவ அறியாத ஜனங்களும் சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்க இந்த வேத வசனப்படி இந்த சின்ன சுவிசேஷத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். தேவனுடைய மகிமைக்காக ஆண்டவரே நடிக்கப்பட்ட விதை ஐயா 30, 60 100 மடங்கு விளையும்படி ஆண்டவரே அவங்க இருதயத்தை நீங்க ஸ்திரப்படுத்துங்க ஐயா. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களையா இக்கரையிலிருந்து மறுகரை கொண்டு போக தேவன் வல்லவராக இருக்கிறார். கண்ணிருந்து காணல, வாயிலிருந்து பேசல, காதிலிருந்து கேட்கல, செவிகள் இருந்தும் கேட்காதபடி ஐயா, கைகள் இருந்து தொடாதபடி, கால்கள் இருந்து நடக்காதபடி ஐயா, விக்கிரகத்தை வணங்காதபடி ஆண்டவரே உயிருள்ள மெய்யான தேவனை ஐயா இயேசுவை அவர்கள் வணங்கும்படி அவங்க இருந்த சாய்க்கும்படி கர்த்தாவே அடிமைகள் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பொருட்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்ய இயேசுனாலும் கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ராஜா.
நம் கரங்களை தட்டி பிரதரின் சிஸ்டரை வரவேற்போம். வாங்க வாங்க மேலே வந்துடும். இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? கிஃப்ட். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு அவரையே கொடுத்தாரு, அவரே ஜீவனையே கொடுத்தாரு. நம்மளால் ஜீவனை கொடுக்க முடியல. அதனால் ஒரு சின்ன வெகுமதி என்ன பண்ணுறோம், இன்றைக்கு கொடுக்குறோம். வாங்கி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணிவிடுவோம். சிஸ்டர் ஜெபிப்பாங்க. ஜெபித்த பிற்பாடு நம்ம எல்லாரும் கொடுக்கலாம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற 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 ஸ்தோத்திரிக்கிற. கடந்த நாட்கள்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி தேவையெல்லாம் சந்தித்து இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை இயேசுவே நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. யார் யார் என்னென்ன நிலவரத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்களோ நீர் அறிவீர் ஆண்டவரே. இயேசுவை அறிகிற அறிவினால் இந்த ஜனங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய தேவைகளான சந்திங்க ஆண்டவரே. உடைய விண்ணப்பங்களை நீங்கள் கேளுங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஜனங்களை இயேசு என்று அறிந்து கொள்ள ருசித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிற கர்த்தாவே. இந்த பிறப்பின் இந்த மாதத்தில் கர்த்தாவே இயேசுவே உம்மை அறிகிற அறிவினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த கிஃப்ட் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்குற இந்த நாளில் பெற்றுக்கொள்ளத்தக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, பூர்ணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஜோதிகளின் பிதாவிலிடத்தில் இறங்கி வருது ராஜா. இயேசுவே, இந்த நன்மைகளை நீர் இந்த ஜனங்களை நேசித்து அப்பா நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜாவே. அப்பா, ஒவ்வொரு இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஒவ்வொருடைய தேவைகளை நீர் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, மனுஷர் எங்களை கைவிட்டாலும் நீர் கைவிடாத கர்த்தர் ஐயா. எங்களை நினைவு கூர்ந்து இந்த கிஃப்டை பரலோகத்திலிருந்து கொடுத்ததற்காக நன்றி ராஜா. அப்பா, தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகார கர்த்தாவே வந்திருக்கிற அப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய இருதயங்களை தேவன் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய தேவைகளை நீர் சந்திங்க. இந்த கூட்ட தொடக்கம் முதல் முடிவரை நீரே மகிமைப்படுவீராக. உமக்கே துதிகன மகிமெல்லாம் செலுத்துகிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். எங்களை நேசித்து நடத்த
பாக்கியான வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காய் இந்த வேலையை நன்றி சொல்லுகிறோம். விசேஷ விதமாய் தேவதாசரையும் ஆண்டவரே அருமையான ஊழியக்காரருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அநேகருக்கு உதவிய கரங்களாய் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்நாளிலே சபையாராகிய நாங்கள் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் கடந்து போக ஆண்டவரே இவர்களை ஒரு கருவியாய் பாத்திரமாய் நடத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் நீ வைத்த கிருபைகளுக்காய் நன்றி. எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கிறாய், நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னீர். உன்னை அசட்டை பண்ணுகிறேன், நான் அசட்டை பண்ணுவேன் என்று சொன்னீர். பிள்ளைகளை ஆண்டவரே மட்டுமாய் நடத்தி ஆண்டவரே ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு பிரிக்காதபடி நடத்தி அநேகரை அன்பின் ஆவிக்குள்ளாய் நடத்தும்படியா, அன்பின் வழிகளுக்குள்ளாய் நடத்தும்படியா கர்த்தர் தேவதாசரை எடுத்து பயன்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். போகிற இடமெல்லாம் உம்முடைய சமூகம் வழியின் கிரியைகளை வாய்க்க பண்ணுவீராக. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை ஆசீர்வதிங்க. வயதில் மூப்பர்கள் ஆனாலும் நாங்கள் பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் அடுத்த வருஷத்திலும் கர்த்தர் ஆண்டவரே கர்ப்பத்தின் ஒரு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்கிறார். ஆசீர்வதியும் மட்டுமாய் நடத்தின இம்மானுவேல் காலங்களிலும் நடத்தி ஊழியத்தின் பாதையில் ஜெய கிறிஸ்துவாகிய நீ வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் சொல்லுகிறார். எப்படி எங்களுக்காக இவர்களுக்காக பூமியிலே மனுஷனாய் அவதரித்தீரோ இந்த அவதாரத்தின் நோக்கத்தை கர்த்தர் நிறைவு பண்ணுகிறார். நாங்களும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். நாங்களும் அநேகருக்கு உதவிட கரங்களாய் கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும் மீதியான காலத்தின் நேரத்தில் உங்க சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சித்தம் எதுவாதன்படி நடத்து எல்லா சோதரமும் துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபித்து ஜெயமளிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இன்னும் வருகைக்காக ஆயத்தமாகணும்.